ஆமீன். நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எங்களுடன் சகோதரன் மகேந்திரன் ஐயா அவர்கள் விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவருக்கு அதிகாலை வேளையாக இருக்கிறது. மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். தேவ ஊழியர் சுவிசேஷர் எட்வின் வாணர் அவர்கள் நிவாரண வாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரன் பாலன் அவர்கள் இதுவரை நேரம் பாடலில் இணைந்திருந்தார். அவரையும் வரவேற்போம். அவரையும் இந்த இணைப்பிலே இணைப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை சித்தமானால் அவர் கூட வேதாம கேள்விகளில் இணைந்து பதில்களை எடுத்து வர முடியும். பதில்கள் சிம்பிளாகத்தான் இருக்கும். அவ்வளவு வேதாமத்தில் உள்ள கேள்விகள் தான். நான் வழியால் இணைந்திருங்கள். இந்த வேளையிலும் நாங்கள் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் முதல்ல ஆரம்பிப்பார் ஹோஸ்டாக. அதை தொடர்ந்து சகோதரன் மகேந்திரன் ஐயா, அதனைத் தொடர்ந்து சுசேதர் எட்வின் வாணர் அவர்கள் நினைவார்கள் சுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டுக்கும் திரும்பமாக மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு வரவேற்போம். பிரைசலோட்டம்மா. ஜானட் சிஸ்டர், உங்களுடைய மைக்கிய ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். ஆமேன் ஆமேன். எங்களுக்காக மகேந்திரம் அண்ணா அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, காலை மதிய மாலை இரவு வேளையிலே சங்கம வானொலியிலே நடத்துகின்ற இந்த கேள்வதில் நிகழ்ச்சியை கத்தாவே முது பாதபடியிலே வச்சு ஜெபிக்கிறேன். அப்பா, வார்த்தையை தந்தவர் நீராண்டவரே ஐயா. இந்த வார்த்தைகள் கேள்விகள் கேட்கும் பொழுது சுவாமி, பரிசுத்த ஆவியானவர் இந்த பதிலை நீரங்களுக்கு தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் மறு ஒளிபரப்பில் கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளே கேள்வி பதிலை தொகுத்து கொண்டு வர சிஸ்டர் ஜனத்தை நினைவு கூறுவோம். அந்த மகளையும் ஆசீர்வதையும். அதே நேரத்தில் இந்த கேள்வியில் நிகழ்ச்சி எங்களுக்கு தருகின்ற சங்கம வானொலியை நினைவு கூறுவோம். சங்கம வானொலி நிலையத்தை ஆசீர்வதித்து சுவாமி, அநேக தெய்வ பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு கேள்வி தெரியா விட்டாலும் சுவாமி, நடக்கிற கேள்வி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு பிரசன்னம் இந்த கேள்வி நிகழ்ச்சி இருக்கட்டும். நீரே இந்த நிகழ்ச்சியை பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். முதலாவது கேள்வி, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் எங்கிருந்து ஆசீர்வதிப்பார்? வானத்தில் இருந்து ஆசீர்வதித்தார். இல்லை, சியோனில் இருந்து. சியோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நிறைவாய் நன்றி ஐயா. நன்றி. கொஞ்ச நேரம் கலந்து கொள்வான், பேருந்து கொஞ்ச நேரம் விட்டு போய் திருப்பி ஜாயின் பண்ணுவேனா? கொஞ்ச நேரம் கலந்து கொள்வான். நாங்க கொஞ்ச நேரம் கலந்து கொள்வோம். தேவன் ஆவேலுக்கு பதிலாக இவனை தந்தார் என்று சொல்லி அவருக்கு என்ன பெயர் வைத்தார்கள் பெற்றோர்? சேத்தியா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோன் உண்டாக்க வேண்டிய மேகம் எது? மகிமையின் மேகம். இல்லை. திருப்பி கேளுங்க. ஆரோன் உண்டாக்க வேண்டிய மேகம் எது? ஆரோன் ஆரோன் கையளவு மேகம் பாட்டு. அது பாடல். ஆரோன் இந்த ஆரோன் இந்த மோசேன் சொற்படி கேட்டவன் தானே? யா, ஓகே.
ஓகே, லேவியராமம் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல இருக்கு. லேவியராகமம் 16 15 16:13. 16 13 தான் சாகாத படிக்கு தூபமேகமானது சாட்சிப்பட்டியின் மேல் இருக்கும். ஆமென். ஆம். தூப மேகத்தை அவன் உண்டாக்கணும். தூபமேகமா? ஆமாம். யா, என்ன தூபமேகம் உண்டா? தூபம் காட்டுற அந்த பெட்டிக்கு மேலே ஐயா தூபம் காட்டுறது. அந்த பெட்டி உடன்படிக்கை பெட்டி. ஆமாம். நான் இது மற்ற பெட்டி ஆக்கணும். மகேந்திரவண்ணா, நீங்க வீட்டுல இருக்கிற பணப்பட்டிக்கு காட்டுறேன்னு நினைச்சீங்களா? எல்லாம் பரலோகத்துல இருக்கமா. ஓகே. நாங்கள் யாருக்கெல்லாம் வேடிக்கையானோம் என்று பவுல் கூறுகிறார். நாங்கள் யாருக்காக வேடிக்கை? உலகத்தார். உலகத்தாருக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும். ம். 1 கொரிந்தியர் 4:9 இருக்கு. ஆமா. தேவன் யாருக்கு பலன் அளிப்பார்? யாருக்கு பலன் அளிப்பார்? எங்களுக்கு தான். வேறு யார்? நீதிமான்கள். தேவ இல்லையா, சித்தத்தின்படி அப்படி நடப்பவர்கள். வசனம் சொல்லல. தேவ சித்தத்தின்படி நடப்பவர்களுக்கு. இல்லை, வசனம் ஒன்று இருக்கு. வசனத்தை கைக்கொள்ளுறா? இல்லை, இந்த கேள்வி திரும்ப சொல்லுங்கம்மா. தேவன் யாருக்கு பலன் அளிப்பார்? தன்னை நம்பி இருக்கிறவர்களுக்கு பலன் அளிப்பார். தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். இல்லை, ரோமர் 2:6 அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டாகும். அதான் போட்டிருக்கிறேனே. அதான் இன்றைக்கு போட்டிருக்கிறேன். செய்து பார்த்தீங்களா? யா ஆ யா அவரவர் அடுத்தது சகையு. ஆஹா. ஏன் இயேசுவானவர் சகையுவே இறங்கி வா, உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம் என்ன? அதுக்கு என்ன காரணம் என்றால், அதாவது ஆண்டவர் சகையை பார்க்கிறார். சகையும் ஆண்டவர், இதான் முதல் தடவை. என்ன முதல் தடவை ஆண்டவர் சகையை பார்க்கிறார், சகை ஆண்டவரை பார்க்கிறார். ஆண்டவர் அந்த மரத்தில் இருக்கும்போது கண்ணை நோக்கி பார்க்கிறான். என்ன கர்த்தருடைய கண் வல்லமையில் பவர்ஃபுல் கண். இந்த கர்த்தருடைய கண் சகையோட கண்களோடு போய் அந்த பவர் வந்து சகையோட கண்களுக்குள்ளே போய் நரம்புகள் சிந்தையில வேலை செய்ய சகை மனம் மாறுறான். சகை மனம் மாறுற ஆண்டவர் கண்டு கொண்டார். மக்களுக்கு தெரியாது. உடனே தான் சகைவே இறங்கி வா, நான் உன்னை காண வேணும்னு சொல்றார். அது அது காரணமா இல்லை. ஏன் இல்லை? இப்ப அது பழைய ஏற்பாட்டில இருந்து வருது இந்த காரியம். அவர் இப்ப இயேசு கண்டு இறங்கி வா, அப்படியானால் இந்த 2 வருஷத்துக்குள்ள அற்புதம் நடந்திருக்கு. அது வேதாகமத்துல குறிப்பிடப்படவில்லை. ஐயா, அவன் கூட தாவீதின் சந்ததியில வந்தவன். அதான் அந்த அந்த காரியத்தை தான் நான் கேட்கிறேன். இவனும் என்ன தாவீதின் சந்ததியில் வந்தவன் என்று ஆண்டவர் காண்றார். அப்ப அவரை அழைக்கிறேன். இவன் தாவீதின் சந்ததி என்று தண்ணி போட சொல்லுங்க. நான் திருப்பி ஜோம் பண்றேன். நான் கேட்டுருக்கிறேன். ஓகே ஓகே, கேட்டு தாவீது சந்தையில வந்தாண்டே இத்தனை பேர் தாவீது சந்தையில வந்து ஆண்டவருக்கு எதிராக வந்தவே இல்லை. இவனும் இல்ல, சகையு வந்து லேவி கோத்திரத்தான். லேவி கோத்திரம் அவனுக்கு ஆசாரிய பட்டம் கொடுக்க வேண்டியது, ஆனா அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டிலே அங்கவீன குறைவு இருக்கிறவர்களுக்கு அந்த கட்டியனண்டபடியால் அவனுக்கு அது கொடுக்கப்படவில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வரையக்குள்ள அவனுக்கு அது ஒரு பங்கை கொடுக்க வேணும் என்று இயேசு அவருக்கு கொடுக்க வேணும். ஏனென்றால் அவன் லேவி கோத்திரத்தான். அவன் அங்கவீனமையா இருந்தபடியா ஆசாரியன் வர முடியல. அதை அவர் இயேசு கிறிஸ்து வந்து
நிரப்பி வைத்தாருன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். அது வேதாந்தம் எங்கே லேவியராமம் மறைக்காரு? 21:21 அந்த அங்கவீனமாய் இருந்தபடியா அவன் அந்த இடத்துக்கு வர முடியாது இருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து வந்த போதோ அவனுக்கு அந்த இடம் கிடைக்கப்பட்டது. என்ன 21 என்ன அதிகாரம்? ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனமுள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலியை செலுத்தச் சீரலாகாது. அவன் அங்கவீனமுள்ளவனாகையால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்த சீரலாகாது. இதனாலே அவன் புதிய ஏற்பாட்டிலே அந்த அங்கவீனனை சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர் என்பதை காண்பிப்பதற்காக. எந்த அதிகாரமா? ஐயா 16வது வசனம். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஆரோனுடைய அதிகாரம் வாரம் வருங்க அதிகாரத்துக்கு கேட்கிறேன் ஐயா. 21:16 பார்க்க வருகிறது ஐயா. என்ன அதிகாரம்? 21 லேவியராகமம் 21. லேவியராகமம் சொல்லுங்க. லேவியராகமம் 21 பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஆரோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. அங்கவீனம் உள்ள ஒருவனும் அணுகலாகாது. குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்ல நீண்ட அவயமுள்ளவனானாலும் கால் ஒடிந்தவனானாலும் கையொடிந்தவனானாலும் கூனலானாலும் குள்ளனானாலும் பூ விழுந்த கண்ணனானாலும் சொரியனானாலும் அசுருள்ளவனானாலும் விதை நசுங்கினவனாலும் அணுகலாகாது. ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனமுள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலியை செலுத்த சீரலாகாது. அவன் அங்கவீனம் உள்ளவனாகையால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்த சீரலாகாது. நல்ல வெளிப்பாடு. மனுஷனால புறக்கணிக்கப்பட்டவன் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். அதுதான். ஆமென். ஓகே. சாயங்காலத்தில் கொண்டாடப்படும் பண்டிகை எது? கூடார பண்டிகை இல்லை. சாயங்காலத்தில் சாயங்காலம் சாயங்காலம் வந்து பூரிம் பண்டிகை ஆகும். நேற்று முந்த நாள் வந்ததில் கேள்விப்பட்டேன். பூரிம் பண்டிகை அல்ல சாயங்காலம் நடத்தது. ஆபிப் மாதம் வேண்டா இந்த மாதம் ஐயா? என்ன பண்டிகை வார நில்லுங்க ஒரு நிமிஷம் வா. புளிப்பில்லா அப்பம் அதான் இல்லை. அதான் இந்த இது என்ன பஸ்கா தான். லேவியராமம் 23:5 முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாயிருக்கிற வேளையிலே கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை. ஆமென். என்ன வசனம் சொன்னீங்க? 23 23:5. ஓகே. அவர்கள் கேட்கட்டா? நீங்கள் யோசிக்க தட்டுங்கள் திறக்கப்பட மாட்டார். சொல்லுங்க. எங்கட பேர்க்ஸ்மேன் அவர்கள் ஒரு பாட்டு படிப்பது தெரியுமா? என்ன பாட்டு? இளைப்பாறுதல் தருந்தேவன். இளைப்பாறுதல் இருந்தேவனோ? அந்த இளைப்பாறுதல் எப்ப எங்களுக்கு இருக்கு? அந்த இளைப்பாறுதல் எப்ப எங்களுக்கு இருக்கு? பரலோகத்தில் இருக்கு தெரியும். பூமியில பரலோகத்தில் நாங்கள் போய் இளைப்பாடுறதானே உங்களுக்கு தெரியும் தானே? அதாவது எங்களுடைய ஆத்மா அங்க போய் சேர்றதுக்க அங்க எண்ணத்துல பரதீசில அங்க இளைப்பாறுவினோம்.
நியாய தீர்ப்பு நாள் வரையும் சரிதானே? ஆமாம். பூமியிலே எங்களுக்கு இளைப்பாறுதல் எப்ப? மண்டியை போட்டோன்னே இழப்பாருதான். ஐயா அது மண்டே போட்டோடனே ஆன்மா போயிடும், அது இளைப்பாறுதல் அல்ல. பூமியில இளைப்பாறுதல். ஆ சண்டே ஞாயிற்றுக்கிழமையா? அது ஒரு நாள். ஏண்டா நாங்கள் எல்லா கிழமை வேலை செய்து ஞாயிற்றுக்கிழமை ஓஞ்சிருக்கிறோமே இழப்பாறுதல். ஆமாம், அது உண்டு. மிச்சம் ஆ, இன்னும் கொஞ்சம் இருக்கு ஐயா. இன்னும் இருக்கா? ஆமாம். மற்ற நேரத்தை சங்கமவாணிக்கு தாளந்த கொடுப்போம். ஆ மற்ற நேரத்தை சங்கமவாணிக்கு தாளந்த கொடுக்குற நேரம். ஆனந்த கொடுத்து பிஸியா இருக்கிறீங்களா? அதைத்தான் கேட்கிறார், இளைப்பாறுதல் பண்ணு. இதான் சொல்ல இளைப்பு, ஆறுதல், இளைப்பாறுதல் சொல்லட்டா. ரெண்டு அதிலேயே 7 பதில்தான். நாள் 7 நாள் தான். எல்லா நாள் ஐயா, அது வாரத்தின் முதல் நாள். சனிக்கிழமை தான் உங்களோட இளைப்பாறுதல். ஆனா ஒவ்வொரு நாளும் இளைப்பாறுதல் தாரார் ஆண்டவர் உங்களுக்கு. இரவு பகல் என்று ஆண்டவர் தந்த காரணம், இரவில் நீங்கள் இளைப்பாறுதல் செய்யுங்க. பகல் முழுக்க வேலை செய்துட்டு இரவில் இளைப்பாறுதல் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் இளைப்பாறுதல் தந்துட்டு அதிகால வேளையிலே எழும்பி ஆண்டவற்றை காரியங்களை செய்ய சொல்லி தான் அந்த அதிகால வேலையை ஃப்ரெஷ்ஷாக தந்திருக்கிறார். நம்ம என்ன, நீங்கள் இளைப்பாறிட்டு உற்சாகமாக உஷாராக வந்து ஊழியங்களை செய்யுங்கோ, ஜபியுங்கோன்றதான் அந்த அர்த்தம். அப்ப விடுத்திருந்து ஜெபம் பண்ணாண்டா என்ன நிலப்பாறு நேரத்துல ஜெபம் பண்ண முடியும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றால் காலையில் தான். ஐயா இங்க ஐயா வந்துட்டார், அவரை கேட்போம். என்ன ஐயா சொல்லுங்க. என்ன ஐயா நீங்க என்ன ராவில படுத்திருந்து இரவுல காலமில் ஒளிம்பி ஜெபிக்கிறதெல்லாம் சொல்றீங்க? இளைப்பாறுதல் ஆண்டவர் எப்பதாரர்? இளைப்பாறுதல் என்று சொல்லி சொன்னால் ஐயா, எங்களுக்கு நான் நோமலா நாங்கள் இப்ப நீங்க பகல் வேலைக்கு போவீங்கன்னா இரவு அப்படி இளைப்பாறுதல் எடுக்கத்தான் வேணும். இரவு வேலைக்கு போவீங்கன்னா பகல் இளைப்பாறுதல் எடுக்கத்தான் வேணும். ஆனா இளைப்பாறுதல் என்று சொல்றதுக்கும் ஆண்டவுடைய அந்த வார்த்தைக்கும் இந்த நாட்கள்ல வித்தியாசமான காரியம் இருக்கு ஐயா. அது ஒரு மனுஷனுடைய ஆத்மா ஒரு சரியான நிலைக்குள்ள வருகிற வழியில இப்ப பாருங்கள், இந்த ஆண்டவரோட சிலுவையில் தொங்கின கள்ளன் இருக்கிறான்ல, ஆமா, கள்ளன் சொல்லுறான் வந்து, ஆண்டவரே என்று என்னோடு என்ன உம்முடைய ராஜ்யத்துல என்ன ஊருமண்டாட்ட சொல்ல, இன்றைக்கு என்ன நீ என்னோட பரதேசில இருப்பாயன்னு சொல்லு. பரதேச தானையா அந்த இளைப்பாடுறதுக்குரிய இடமா இருக்குது. பூமியில எப்படித்தான் வாழ்ந்தாலும் கேட்ட கேள்வி, பூமியிலேயா எப்படித்தான் வாழ்ந்தாலும் நமக்கு அந்த இளைப்பாறுதல் என்ற காரியம் வராது ஐயா. அதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். என்ன இப்ப பாருங்க, கடனோட படுத்துட்டீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும்? நித்திர என்ன செய்யறது? நாங்க பாருங்க ஐயா, 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்து இருந்தாலே ஒழிய இளைப்பாறுண்டு இல்ல. ஓய்ந்து இருக்கிற வேறையா, இளைப்பாடுறது வேற ஐயா. சரியோ ஐயா? ஓய்வு நாளுக்கும் இளைப்பாறுதலுக்கும் வித்தியாசம் ஐயா. ஓய்வு நாள் வேறு ஐயா, இளைப்பாறுதல் வேறு ஐயா. ஐயா என்ன சத்தத்தை காணல ஐயா? ஆண்டவர் தாக்கப்பட்டது ஐயா. என்னையா? நீங்கள் பகல் முழுக்க வேலை செய்து இரவிலே ஓய்வோட இளைப்பாற வேணும். அதுக்காக ஆண்டவர் இரவை படைச்சிருக்கிறார். உங்களுக்கு வெளிச்சத்தை தந்தா நீங்க இரவு பகல் முழுக்க ஓடி திருவியல். அது சரியா, நான் ஒத்துக்கொள்றேன். நீங்க சொல்றது சரி. அதான் பொருந்தும். ஒரு காலம் இப்ப இரவு வேலை செய்யறவங்க எப்போ இளைப்பாருவான்? பகல்லதான், அவருக்கு பகல். அதுதான் அங்க சிக்கல் எடுக்குது. அதான் அந்த இளைப்பாறுதல் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்துக்கும் இந்த காரியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ஐயா. வானரையா, நீங்கள் இதோ பகலா வேலை செய்யறபடியே உங்களுக்கு அது விளங்கே இல்லை. ஆண்டவர் ஐயா, ஐயா உங்களுக்கு இரவு தந்து இளைப்பாறும் கொண்டுதான் விட்டுருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இளைப்பாறுதல் செய்து அடுத்த நாள் காலையில் எழும்பி தன்னுடைய காரியங்களை செய்து பேருந்து நீங்கள் மிச்சம் வேலைகளை செய்யுங்கோ. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இளைப்பாறுதல் இருக்குது. உங்களுக்கு 6 வருஷம் ஒரு நிலத்தை செய்துட்டு 7ஆவது வருஷம் அதுக்கு இளைப்பாறுதல் தானே. அதே போல இளைப்பாறுதல் அது வந்து இந்த இது சொல்லுங்க. அது இளைப்பாறுதலுக்கு எல்லாம் வறுமையா ஒவ்வொரு நாளும் இரவு
ம். ஒரு நாளும் நீங்கள் 16 மணித்தியாலம் வேலை செய்துட்டு 8 மணித்தியாலம் இளைப்பாறுதலை தாரார் ஆண்டவர். இளைப்பாறுதல் தருந்த ஆண்டு எங்களுடைய பேர்க்ஸ்மேன் படிக்கிறார் தானே வாட். பாட்டுதான் இளைப்பாறுதல் தரும் தேவன். அந்த பக்ஸ்மன் படிச்ச பாட்டையா அது நாங்கள் இந்த பூமியில வந்து கடைசியா இதுன்ற பிரதானே அந்த அந்த இளைப்பாறுதல் தான் சொல்றாரு அவர். இப்ப பூமியில இப்ப நாங்கள் வாழுகிற நாட்கள்ல ஐயா எப்படித்தான் இருந்தா மனுஷனுக்கு ஐயா இழப்பாறுதல் இருக்காது ஐயா. இழப்பாறுதல் சொல்லிக்க வந்து பாருங்க, அப்பா நீங்க நல்லா வேலை செய்து விட அப்பா கத்தாவை சோத்திரமாண்டவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணி போட்டு பார்த்தா என்ன பண்ணா புள்ளிகள் வந்து மடியில இருங்க. என்ன இழப்பாறுதல் அது? இரவு அதுக்குத்தானே அல்லாடி இரவு. அல்லாடி வைப் கூப்பிட்டு இருக்க ஷொப்பிங் போயிட்டு மாறீங்களாப்பான்னு சொல்லி. அதான் ஆண்டவர் ஐயா, அதான் ஆண்டவர் ஐயா எங்களுக்கு இரவை தந்திருக்கிறார். இளைப்பாறுங்க உண்டு. நீங்க இரவில வேலையிறது உங்களோட பிரச்சனை. இரவில வேலையிறது உங்களோட பிரச்சனை. இல்ல இரவும் வேலை செய்யத்தானே வேணும். சோல்ஜர்ஸ் இரவு முழிச்சு வேலை செய்யத்தான் வேணும். ஆனா இப்ப இன்னொன்று பார்க்கலாம் ஐயா பாருங்க. இப்போ இப்ப டைம் பார்க்கலையே உலகத்துல ஒவ்வொரு இடத்துலயும் வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு டைம் வித்தியாசம், உங்களுக்கு நைட் உங்களுக்கு டே, எங்களுக்கு டே உங்களுக்கு நைட் ஐயா. அந்த ரீதியில பார்க்கலாம் வித்தியாசமா தவிர ஒவ்வொரு தேசங்களுக்கு. சொல்லுங்க. அதான் ஆண்டவர் ஐயா இளைப்பாறுதலை தந்திருக்கிறார் உங்களுக்கு இரவு நேரத்துல. அதாவது 16 மணித்தியாலம் வேலை தோட்டு 8 மணித்தியாலம் இளைப்பாறுங்கள் உண்டு. அது அங்க போகிற இளைப்பாறுதல் இல்லை. ஏனென்றா இங்க நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் முடிச்சிட்டு அங்க போய் இளைப்பாறுறீர்கள். அது அது வேற விஷயம். அது உங்களுக்கு இல்ல அது என்னன்னு சொல்லுங்க. அதையா ஆத்மாவுக்கு இப்ப வந்து ஐயா இப்ப வந்து இதுதான் இந்த காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால ஐயா, ஒரு மனுஷன் இன்றைக்கு மறிச்சான்னு சொல்லிச்சுன்னா அவன் உடனே பரலோகத்துக்கு போயிடான் ஐயா. ஒரு பரலோகத்துக்கு போக மாட்டான், பாதாளத்துக்கு அவன் வந்து ரெஸ்ட்ல இருப்பான் ஐயா. இளைப்பாறுதெல்லாம் இருப்பாங்க. அதான் வேதத்திலே சொல்லப்படுது ஐயா, ஆத்மா இளைப்பாரி கொண்டிருக்குன்னு சொல்லப்படுது ஐயா. அப்ப அந்த இளைப்பாறுதல இருக்கே ஐயா, அது அந்த கடைசியா அவருக்கு அந்த தீர்ப்பு தீர்க்கலாம் நாங்க ரெஸ்ட் இல்ல எங்க அந்த நியாய தீர்ப்பு பிறகு. சரியா நான் சொல்றது? அந்த இளைப்பாறுதல் நீங்க சொல்ற இளைப்பாறுதல் இருக்குல்ல ஐயா, ஓமையா, அது இளைப்பாறுதல் எங்களுக்கு இல்லை. அது ஏனெண்டா இங்கே காரியங்கள்லாம் முடிச்சுட்டு அங்க போய் நாங்கள் ஆண்டவருக்காக வெயிட் பண்றோம். அது ஆண்டவருக்காக வெயிட் பண்ற காரியம். அது இளைப்பாறுதல் எங்களுக்கு இளைப்பாறுதலா இல்லை. இங்க இரவிலும் 6ஆம் நாளும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தந்திருக்கிறார். 6ஆம் நாள் வேலை செய்யாத வீட்டை இரு. 6ஆம் நாள் வேலை செய்யாம 6 இருக்கிறாங்க. 6ஆம் நாள் தான் 5 நாள் வேலை செய்யாம 6ஆம் நாள் ஒரு நாள் இருந்தா கள்ள வேலைக்காவது போறாங்க தானே. ஐயா இப்ப ஒரு 50 வருஷத்துக்கு முதல் மண்டே டு ஃப்ரைடே தான் வேலை. சாட்டர்டே சண்டே இல்ல. கடையில ஒன்றும் திறக்காது. அது சரியோ? அதுக்காகத்தான் எங்களுக்கு சில வேலை ஸ்னோவை தந்துடுறார், மழையை தந்துடுறார். நீங்கள் வீட்டை இழப்பாடி இருங்க ஓடி தெரியாம. ஆனா ஒன்று ஐயா பாருங்க, இந்த இலங்கையில இந்த போயாண்டு வந்து ஒரு நாள் நீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த நாட்கள்ல வந்து சாட்டர்டே சண்டே மாற்றப்பட்டதானே. அந்த நாட்கள்ல வந்து சிலத்துல வந்து டேர்ன் மாறி கொண்டு போகும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு மறுமொழி என்ன? உங்களோட மறுமொழியை கேட்போம். ஒவ்வொரு நாளும் ஐயா 16 மணித்தியாலம் வேலைத்து இரவு இளைப்பாறுதல். அதே வேளையில வாரத்தின் கடைசி நாள்ல 6ஆவது நாள் இளைப்பாறும் கொண்டு விட்டிருக்கிறார். ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை நாங்கள் பாவிக்காட்டி நாங்கள் ஒன்றும் செய்யலாது. அதுதான் அவருடைய சித்தம். ஒரு நாள் இளைப்பாற வேண்டும். நீங்க இளைப்பாறாட்டி மெஷின் மாதிரி வேலை செய்தீங்கன்னால் அதுதான் நார்மலா இப்ப பார்க்க போனால் இப்ப நாங்க வந்து இப்ப ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம் இருக்குதானே ஐயா? ஆமா. இந்த 12 மணித்தியாலம் நாங்கள் 12 மணித்தியாலம் இருக்குது. பகல் 12 மணித்தியாலம், இரவு 12 மணித்தியாலம். இந்த 12 மணித்தியாலம் சொல்லியிருக்கல வந்து 8 மணித்தியாலம் வந்து கல்குலேட் பண்ணணும். 8 மணித்தியாலம் நாங்கள் வேலை செய்கிறோம். மிச்சம் 8 மணித்தியாலத்துல மிச்சம் எத்தனை மணித்தியாலம்? 24 மணித்தியாலத்துல இருக்குது. அந்த மிகுதி மணித்தியாலத்துல நீங்கள் 6 மணித்தியாலமோ 7 மணித்தியாலமோ 8 மணித்தியாலமோ அந்த நாட்கள் நிறுத்துறாங்க. நோம்புல 6-7 மணித்தியாலம் தான் அந்த உண்மையின்படி நிறுத்த கொண்டா நல்லவன்னு சொல்றாங்க. கூட நிறுத்த கொண்டா உடம்பு கூடான்னு சொல்றாங்க. அப்ப அந்த இந்த பிளஸ் 6ஐயும் கூட்டி மிகுதியான காரியத்தை பார்க்கல வந்து அந்த காரியத்துல நாங்கள் வேறு காரியங்களை பாக்குறோம். என்னன்னு சொன்னா ஒன்று டிவியை பாக்குறோம், அல்லது வேற குடும்ப காரியங்கள் இதெல்லாம் பாக்குறோம். அதுதான் சொல்லப்படுது. அப்ப அந்த படுக்கைக்கு போகல நீங்க சொல்றபடி பார்க்க போனா படுக்கைக்கு போகிற வழியில ஒரு மனுஷனுக்கு இளைப்பாறுதல் இருக்குதான். சரியா ஐயா? அதாவது தருந்தவன் அதுக்காகத்தான் அவர் இரவு பகல் இருக்குது. ஆனால் வந்து அதுவும் வந்து சில நேரத்துல வந்து சில பேருக்கு வந்து அந்த காரியத்துல வந்து வெகு தூரமா இருக்குது. நான் சொல்றேன் சரி எவ்வளவுங்களா உங்களுக்கு? ஐயா ஓடி ஓடி உழைச்சு போட்டுட்டு இங்க ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்ட உங்களுக்கு தெரியுமோ தெரியாது.
சொல்லுங்க. கனடாவில் நீங்கள் வீட்டை வண்டி வச்சுட்டு முடிஞ்சது, நீங்கள் 2 பேரும் முடிஞ்சதுன்னு வையுங்க. ம் முடிஞ்சா அந்த அந்த வீடை நீங்கள் உயில் எழுதி கொடுத்தா என்ன கொடுத்தா என்ன, ம் அது அதை பெறுறவர் 50% வரி கட்டணும். ஆஹா 50% வரி கட்டணும் ஐயா. ஓகே இப்போ நீங்கள் 1,00,000 விற்றீங்கன்னா 50,000 நீங்கள் வரி கட்டினா தான் அது உங்களுக்கு இல்லை அல்லது இல்லை. ஓகே. அப்படியா அது அப்படியா தான். ஆனா அது உங்க இங்கே உங்க இப்ப இருக்கு ஐயா. இங்கத்த சிச்சுவேஷன் இந்த மாதிரி என்றால் ஐயா, இந்த இங்கத்த வந்து இங்க மாதிரி என்ன மாதிரி சொன்னால், இப்ப இங்கத்த வந்து வீடு ஒன்று இருந்து சொன்னால் அந்த வீடு இப்ப பெட்ரோல் இருந்துச்சுன்னா அவங்க அந்த வயசு போற நேரத்துல பிள்ளைகளுக்கு எழுதி விட்டுருவாங்க ஐயா. பிள்ளைகளுக்கு எழுதி விட்டால் அவையில அந்த டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஏட்டா பிள்ளைகள் தொடர்ந்து இப்ப தான் அந்த வீட்டுல இருக்கக்குள்ள வந்து அப்படியே தொடர்ந்து அப்படியே அந்த காரியம் போய் கொண்டிருக்கும். இப்ப அது மற்றது வந்து 10 வருஷத்தைக்கு ஒரு வீடு இருந்தா 10 வருஷத்தைக்கு மேலதான் அவையில அந்த வீட்டை விற்கிறதோ என்ன காரியத்தை செய்கிறோம்னாலும் அந்த காரியம் செய்து கொள்ளலாம். அது உண்டு. சரி, மற்றது அடுத்த கேள்வி கேளுங்க. மற்றது லெஸ்ஸே இப்ப வந்து இப்ப வந்து மற்ற லெஸ்ஸே இப்ப வந்து ஒரு 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 இப்ப இப்ப ஆட்கள் இருந்துட்டு அந்த வீட்டை இருந்துட்டு செத்து போச்சோம்னா அவைக்கு புள்ளிகள் இல்லையென்று சொல்லி சொன்னால் அந்த வீட்டை என்ன செய்ய மாட்டேன் எங்கட ஸ்டார்ட் எடுக்கும், கவர்மெண்ட் எடுக்கும். கவர்மெண்ட் எடுத்தோன்னு சொன்னா அவங்கள ஏலத்துல விற்பாங்களது. அது கவர்மெண்ட்டுக்குரிய காரியம். சரியா ஆமாம் ஐயா? ஆமாம். அடுத்த அதான் கேள்வி. அதுதான் இங்க ரீகள் வந்து இங்க லோ வந்தாதான் இங்க சட்டம் வந்து ஐயா. ஓகே. சொல்லுங்க. ஆண்டவர் இரவையும் பகலையும் தந்தது, இரவில இளைப்பாறுங்கள். ஆமீன். இளைப்பாறுதல் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதை பாவிக்க சொல்லி, ஏனென்றால் மெஷின் மாதிரி நாங்கள் ஓட இயலாது. முதல் நாள் இரவு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காரியங்களை செய்ய உற்சாகமாக செய்யலாம். என்ன உற்சாகமாக தன்னுடைய ஊழியத்தையும் செய்யலாம், அதே நேரத்தில் ஜபங்களிலும் உற்சாகமாக செய்யலாம். அதான் அவருடைய அந்த நீங்க நோக்கம். நீங்க 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 சொல்றது சரி ஐயா. நான் அதாலதான் இப்ப இந்த ஜனங்கள் வந்து இங்க வந்து அங்க மிஞ்சம் பாஞ்சு வயசு தானே என்ன 60 வயசுல இருக்க வேண்டிய 40 வயசுலயே மண்டையை போடுறான், தலை ஆக்கள் இல்லாம போறாங்க. அப்படித்தான் அப்படித்தான். சில டாக்டர்ஸ் வந்து ம். கிட்டத்தட்ட 20 மணித்தியாலம் வேலை செய்யணும். முதல்ல பாஸ் பண்ண ஆமாம் உடனே ஆமாம். அவ 20 மணித்தியாலம் வேலை செய்துட்டு 4 மணித்தியாலம் படுத்துட்டு ம். அவன் 35-40 அக்கல் அவுட். உண்மைதான். சரி நீங்க சொல்றது அதுதான் ஆண்டவர் தந்திருக்கிறார் இளைப்பாறுதல். அதை உண்மைதான். பயன்படுத்தாட்டி மெஷின் இப்போ எங்கட கம்ப்யூட்டர் 24 ஹவர்ஸ் வேலை செய்யுது, 365 நாளும் வேலை செய்யுது. சரி, உண்மைதான். அதே அது மாதிரி தான் அதே மாதிரி. அது மாதிரி தான் இப்போ ஜனங்களும் வேலை செய்து ஆசை உழவுளி என்று உழைச்சு அதுக்காகத்தான் அவர் இல்ல இளைப்பாறு அது இல்லை தந்திருக்கிறார். அது அவங்கள இதுகளை ஏன்னு இப்ப என் மகள் மெடிசின் படிக்கல வந்த ஐயா. அவ வந்து படிச்சுட்டு அவ வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்தவ. சார்லாண்ட்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேணும் டே நைட் வேலை செய்யறது. பிறகு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் வேலை கொஞ்சம் இதாயிருக்குன்னு சொல்லி போட்டு வந்து ஒரு பிராக்டிஸ் ஒன்ல வந்து சேர்ந்தவ. அவ வந்து பிராக்டிஸ்ல ஒரு இதுண்டா அங்க வந்து சண்டேல வந்து கூட அடிச்சு கால் பண்ணுவாங்க எமர்ஜென்சி. எந்த நேரம் அவ போகணும், போன் கையில இருக்கும், எந்த நேரம் கூப்பிட்டா போக வேண்டியதுதான். சரிதானே? கடைசி அவர் சொன்னா இது வேணா நான் மிச்சம் இனி இந்த இது விட இதே டிரெக்ஷன்ல வேற இதை படிப்போம்னு சொல்லி போட்டு இந்த ஓபி செய்யற இந்த செக்ஷன்ல போய் இந்த 7 வருஷம் திரும்பி படிச்சா பிடிச்சு படிச்சுதான் வேற காரியங்களுக்கு இப்ப வந்திருக்கிறபடினால கொஞ்சம் அப்படி ஒரு இது என்ன கூடியதா இருக்குது. கஷ்டம் ஐயா சொல்றது. உங்களுடன் புதிதாக சகோதரன் பாலன் அவர்கள் லண்டன்ல இருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம் ஐயா. ஆமீன். நன்றி நன்றி பிரதர் பாலன். எப்படி இருக்கிறீங்கள்? சும்மா இருக்கிறோம். பாலன் 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 ஐயா. கட் பண்ணிருக்கு. ஓகே, தேங்க்யூ ஐயா. அடுத்த கேள்வி எடுத்து பாருங்க. யாரையா எடுத்து வர கேள்வி? சிஸ்டர் ஜானட் எடுத்துக்கொண்டாங்க. இந்த கேள்வி ஜானட் கேட்டவங்க. இல்ல நான் தான் கேட்டேன் அந்த கேள்வி. நீங்கள் வானதியாக்கான தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறீங்களா? நல்லது நல்லது. நல்ல காலம் நான் இன்றைக்கு வெள்ளன வந்துட்டேன். இல்லாட்டினா இன்னும் அரை மணி தான் பின்தான் வந்திருப்பேன். அடுத்த கேள்வி. கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விட்டவர்கள் யார் யார்? ஆறு என்னத்த? கேடு உண்டாக்க தேவனுடைய ஆலோசனைகளை தள்ளி விட்டவர்கள் யார் யார்? அதுல எக்கச்சக்கமான ஆக்கள் இருக்கணும். அதுல சொல்லி இருக்கு தங்களுக்கு கேளுண்டாக. தங்களுக்கு கேளுண்டாக ஏறுவது இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யார் பேரை கேட்கிறா இங்க பாருங்க தங்கள் ஆத்துமாக்களுக்கே கேடுண்டாக்கின அந்த
பாவிகளும் தூவ பலியாக பலிபீடத்தை மூட தகட்டுகளால் இதன் அடையாளம் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. கேடு உண்டாகிற என்ற காரியத்தை குறித்து பாவமங்கால பழைய ஏற்பாடு கேட்குறீங்க? புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு நான் கடைசிக்கு வருவோமா? சரி, லூக்காவில இருக்கு. நான் பாக்குறேன். ஓகே, எங்களுக்கு கேடு உண்டாக்குறார்கள் இருக்காமா? அதான் கேட்கிறா ஐயா. புதிய ஏற்பாடுலையா? யா, வாரம் பார்க்கலாம் இருக்கா. பரிசேயரும் நியாயாஸ்திரிகளும் பரிசேயர நியாயஸ்தரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஆமென். லூக்கா 7:30 இருக்கு. ஆவே அடுத்து வாங்க. ஓகே ஓகே, நீங்கள் மகேந்திரம் அண்ணா இருக்கிறார், வானர் அண்ணா இன்றைக்கு இருக்கிறார். சரி, நான் ஒரு கேள்வி. சொல்லுங்கள், கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். இது தியான பகுதியில கானானிய ஸ்திரீ சபிக்கப்பட்ட தேசத்து என்று சொன்னீங்க தானே? ஓ, அந்த வார்த்தை எங்க இருக்கின்றது? என்ன 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 கேள்வி ஐயா? ஐயா, நீங்க தியான பகுதியில ஓ, இந்த கானானிய ஸ்திரீயை பற்றி சொன்னீங்க. ஓ, ஆண்டோட வந்து துணிக்கே நாய் தின்னு சொன்னீங்களே. வாக்கு தத்துவத்திலே ஐயா, உங்களோட வாக்கு தத்துவத்துல வாக்குத்தத்தம். சரி, கானானிய ஸ்திரியா? கானானிய ஸ்திரியோ? கானானிய சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க இந்த கானானிய ஸ்திரீ, அதாவது சபிக்கப்பட்ட தேசம்னு சொன்னீங்க. அந்த வசனம் அங்கே இருக்கு. அதுதானே ஏற்கனவே வருதுதானே ஐயா. இந்த என்ன ஆதியாமத்துல வருதுதானே ஐயா. ஆதியாமத்துல நோவாவின் குமாரன் இருக்கிறான் இல்ல ஐயா. ஐயா, எனக்கு வசனம் தான் வேணும், உங்களோட வசனம். ஆதியாமத்துல பாருங்க, அஞ்சாம் அதிகாரத்துக்கு வாங்க ஐயா. நான் சொல்றேன் 6ஆம் அதிகாரத்துக்கு. எனக்கு வசனம் தான் வேணும், உங்கள் வசனம். பொறுங்க வருகிறேன். நீங்கள் இந்த கேள்வி கேட்டீங்க, நான் இப்ப வசனத்தை தேடி பிடிக்கணும் மற்ற புத்தகத்துல. வாரம் பொறுங்க, வாரம் ஆதியாகம் 5 எடுத்தாச்சு. வாரம் பொறுங்க. ஆதிகாமம் 5 வரட்டும் மாத்திரமல்ல, கருத்திலே கேள்வி. சபிக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்ட தேசத்திலிருந்து வந்தவன். அது உண்மைதானே ஐயா. இப்ப கானானியர் கானானுடைய அவங்களுடைய இனம் வந்து சபிக்கப்பட்டது ஐயா. பாருங்க, ஆதிகாமத்துல பொறுங்க பாருங்க, நான் சொல்றேன் ஐயா. பாக்குறேன். எத்தனையாம் அதிகாரம், எத்தனையாம் வசனம், விடை. வாரம் பொறுங்க ஐயா, நான் பார்த்து சொல்றேன் ஐயா. தேவனான கட்டு மாம்சம் அதுக்கு பின்பாக சீயோன்ல இருந்து வந்தவள் யாரு? இந்த இருக்கு ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்தை வாசிங்க ஐயா. ஆதியாகமம் 9:20. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 355 வருஷம் உயிரோடு இருந்தான். ஆதியாகமம் 9:25வது வசனம். கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். சரியா? 15:22 இருக்குது அது. ஓ, அது என்ன என்ன மத்தேயு 15:22 அந்த ஊருண்ட அவன் பேரல்லோ அது ஐயா. கானான் என்று சொல்லி சொன்னான் ஐயா. கானான் என்று சொல்லி சொன்னான் ஐயா. அது அவன் பேரா இருந்தாலும் ஐயா, அவன் இனம்தான் ஐயா இன்றைக்கு அந்த தேசங்களுக்கு விட்டு போனது. இப்ப பாருங்க, இன்றைக்கு நீங்கள் இந்த இதுல எடுத்து பாருங்க, ஆதிகாமத்தில எடுத்து பாருங்க, நோவாவினுடைய பிள்ளைகள்ல வந்து மாகோ தூவேல் என்று இருக்கிறாங்களா. அவங்க யாருன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு இருக்கிற வந்து ரஷ்யாவை சேர்ந்த ஜனங்கள் ஐயா. ஐயா ஐயா, கொஞ்சம் பொறுமையா வருது ஐயா, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. வசனம் சொல்லுது, கானான் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன் சரிதானோ? கானா அது அவன் பேர் இல்லையா?
அது சரியா அந்த 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 சபிக்கப்பட்டவன் தான் அவன் தேசத்தை விட்டு வெளியால வந்து நாட்கள் அவன் போய் சேருகிற இடமையா அந்த தேசத்துக்குரிய காரியமா இருக்கு. அந்த சந்ததி வருதுதானே ஐயா. இப்ப இப்ப வந்து ஐயா இப்ப ஒவ்வொரு 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 சந்ததி இருக்குதானே, அந்த சந்ததி தானே சபிக்கப்பட்டது. இப்ப ஐயா பாருங்க, ஆபிரகாமுக்கு 2 சந்ததி இருக்கு ஐயா. ஒன்று வந்து இஸ்மவேல் என்ற ஒரு சந்ததி இருக்குது. மற்றது வந்து ஈசாக்குன்ற சந்ததி இருக்குது. ஈசாக்குன்ற சந்ததி தான் இந்த நாட்களை பார்க்கிற வழியில் ஆண்டவற்ற பிள்ளைகளும் இருக்கிறாங்க, யூதர் மாதிரி இருக்கிறாங்க. ஆனா வந்து அதுக்குள்ள 2 நபர் யூதர் இருக்குது. யூத இனத்திலிருந்து பேருந்து கடைசியா அந்த கிறிஸ்தவம் என்று சொல்லி இந்த நாட்கள்ல வந்ததையா அந்த நாட்கள்ல இல்ல. அந்த நாட்கள் அது ஒரு குறிப்பிட்ட காலம் ரோமன் ஆட்சி புறதான் இந்த காரியம் அந்த கிறிஸ்து என்று சொல்லி அந்த சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்கள் அழைக்கப்பட்ட காரியமா இருக்குது. சரித்திரம் சொல்லுது ஐயா. ரெண்டாவதாக நாங்க கேட்ட கேள்விக்கு சரியா விளங்க இல்ல. இல்ல நான் சொல்றேன் ஐயா, கதையை கேளுங்க. நீங்க சொல்றத கேட்டீங்கன்னா சொல்லுது சபிக்கப்பட்டவன் யார்? கானான். கானானுடைய சந்ததி ஐயா. கானான் சபிக்கப்பட்டவன் அவனுடைய சந்ததி ஐயா. அப்ப சாபத்துடன் இருக்கு ஐயா. அதுதானே நான் சொல்றேன் வந்து. இப்ப கானான் வந்து ஐயா இன்றைக்கு கானான் சொன்னா நாங்க நினைக்கிறோம் வந்து ஆப்பிரிக்கன் சொல்லி நினைக்கிறோம். ஆனா ஆப்பிரிக்கன் அப்படி அல்ல ஐயா. கானான் சொன்னா அவன் தோல்ன்றோம் இதழ் வந்து நமக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு ஆக்கள் சொல்லுறது இப்படித்தான். ஆனா முக்கியமான அந்த இனம் ஐயா, அந்த இனத்தை தான் சொல்லப்படுது ஐயா. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு நான் ஒன்றுமே விளங்கல. நீங்க வாங்க பாருங்க அப்படி இல்லைங்க. மத்தே ஜனட் என்ன சொன்னீங்க? மத்திய சுதத்துல இருக்குல்ல ஐயா. கானான் என்றா கானான்ல வந்தவர்கள், கானான் செய்துள்ள கானானியர் என்று சொல்றது. கானானியர் தானே, அதைத்தானே சொல்றேன் ஐயாக்கு விளங்கு. கானானியர் போட இல்லையே, அந்த பேர் சபிக்கப்பட்டவன் ஐயா. நீங்க கொஞ்சம் மத்தேயு 9ஆம் இடத்துல பாருங்க ஐயா. மத்தேயு 9ஆம் கானானியர் போட்டிருக்கே ஐயா. அதுல வந்து கடவுளே மத்தேயு பாரு போறீங்க. ஒரு ஆதி ஆமன்றீங்க, இப்ப மத்தேயு சொல்றீங்க. இல்ல ஆதி ஆமத்திலேயே நான் உங்களுக்கு எடுத்து காட்டினான் ஐயா, சந்ததியை எடுத்து காட்டினான் ஐயா. ஆதி ஆமத்துல சந்ததி சந்ததி இல்ல இல்லையா ஐயா. இங்க ஆதியாம் 50:11 வாசிங்க ஐயா. ஆதியாம் 50:11 வாசிங்க. ஆதியாம் 12:26 வாசிங்க. என்ன போட்டிருக்கேன் 12:6 ஆதியாமம் 50:11 பக்கம் அதுக்கு முதல் ஆதியாம் 12:6 வாசிங்க. ஆதியாம் 12:6 வாசிங்க. நீங்க என்ன குதிரை 12:6 ஆபிரகாம் தேசத்தில் சுற்றித் திரிந்து சீயம் இடத்துக்கு சவிமான மோரே எனும் சமூகத்துக்கு வந்தான். அக்காலத்தில் கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். அப்படின்னா யாரு? கானானியர் இனம் இருந்தது ஐயா. புரியுதா உங்களுக்கு ஐயா? கானானியர் அந்த தேசத்தில் இருந்தார், நான் ஒத்துக்கொள்றேன். கானான் சவிக்கப்பட்டவன் பேர் இல்லோ. அது சரியையா. இது நான் சொன்னது முதல் வந்து உங்களுக்கு அந்த சந்ததியில இருந்து வந்தவன் தானையா சபிக்கப்பட்டவன். இப்ப வந்து ஐயா எந்த தலைமுறையில இருந்து வருகிறானோ அவன் சபிக்கப்பட்டவன். நீங்க யாத்ரா 3:17 வாசிங்க ஐயா. யாத்ரா 3:17 வாசிங்க. நான் உங்களை எகிப்திலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏந்தியர், எமோரியர், பேசியர், ஏவியர், எபேசுடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்று சொன்னார். இப்ப பாருங்க, இந்த தேசம் எங்க வருது? இந்த தேசம் எதை குறிக்குது சொல்லுங்க. யாத்ரா 3:17 வானரையா நீங்க நான் கேட்கிற கேள்விக்கு மறுபடியும் சொல்லுங்க ஐயா. நான் உங்களுக்கு வழங்க சொல்றேன் ஐயா. இந்த தேசம் எதை குறிக்குது ஐயா? கானான் மகேந்திரன் சபிக்கப்பட்டவன் பரம்பரை ஐயா. மகேந்திரன் சபிக்கப்பட்டவன் சொல்லிக்க ஐயா. நீங்கள் இப்ப உங்களோட இதுல வரைக்குள்ள வந்து அந்த இனத்தை தானே இங்க சொல்லப்பட்டிருக்கு ஐயா. இப்ப இனத்தை தானே நான் சொல்றேன் ஐயா. பேரா ஊரா ஐயா? ஊரையா இனம் ஐயா. இந்த இனம் ஊர் என்ன இனம்? பிரதர் கானான் சபிக்கப்பட்டவன், அப்ப அவனைத்தானே குறிக்குது. கானான் person of the name of the person. அந்த சந்ததியில இருந்து வந்தவங்கள் தான் அந்த சாபத்துக்கேடான சந்ததி என்றது தானையா குறிக்குதோடைய வேறு ஒன்றும் இல்ல. இப்ப சாதுகளை பாருங்க, அதுக்கு பிறகு பாருங்க அவங்களோட இனத்தை பற்றியே சொல்லி கொண்டு வருது. அந்த கானானியர் சொன்னா அவங்களோட இனம் வந்து தேங்கி இருக்கிறாங்களே ஐயா. அவங்க சாபம் இதண்டுபடையில அதான் தெளிவாப்பட்டிருக்குது. அதான் நான் சொல்றேன், எமேரியர், எத்தியர், எமோரியர், கானானியர் இப்படியே கன இடங்கள்ல வருது. உபாகமத்துல வருது. இந்த இடங்கள்ல எல்லாம் பாருங்கள்
ஒவ்வொரு இடத்திலயும் வந்து ஆண்டவர் இந்த இடத்த ஜனங்களை அந்த தேசத்தை உங்களுக்கு தரணும் அவங்களை திரத்தி போட்டு தருவேன் தான் சொல்றாரு. அப்ப ஐயா ஐயா ஒரு இந்தியாக்காரன் களவெடுத்துட்டான்டா இந்தியா எல்லாரும் கள்ளறண்ட மாதிரி தானே சொல்லுவினம் சொல்லுவினா. அதே மாதிரி ஆனா ஐயா இதுல வந்து ஐயா அது அது இப்ப நோவலா இருக்கு. ஆனா வேதத்திலே அப்படி இல்லையா? வேதத்துல வந்து ஐயா ஆண்டவர் வந்து கோத்திரங்களை தான் இதுன்னு இருக்கிற ஐயா 12 கோத்திரங்கள் சொன்னா அந்த கோத்திரங்கள்ல இருந்து வருகிற இனங்களை தான் குறி சொல்லப்பட்டிருக்கு ஐயா. சரியா நான் சொல்ற விளங்குது ஐயா. அதே விதமாகத்தான் அந்த கானானிய இனத்திலிருந்து வந்த கானானிய இஸ்ரீ என்று சொல்லி புதிய ஏற்பாட்டு சொல்லப்படுது ஐயா. அது என்னதுக்கா புதிய ஏற்பாடு சொல்லப்படுது கானானிய ஸ்திரீ என்று சொல்லி? கானானிய ஸ்திரீ அதுக்கு விட இருக்கு. சொன்னால் அவள் சபிக்கப்பட்ட இனம் தானே. அதாலதான் ஆண்டவரே இந்த நாட்களை பேசாம இருக்கிற. அதுக்கு மறுபடியும் அப்ப அதுக்கு பிறகு அவள் சொல்றாரு வந்து ஆண்டவர் வந்து அவளுடைய விசுவாசத்தை நான் பாக்குறேன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லித்தான் இந்த நாட்கள் அவள் சொல்றாரு தானே. நாய்கள் துணிக்கையில காலுக்குள்ள விழுற துணிக்கையில நாய்கள் தின்னுமென்று சொன்னோன்னா உடனே பார்த்துட்டு தான் ஆண்டவர் சரி ஓகேன்னு சொல்லி போ உன்னுடைய மகன் சோமாரான்னு சொல்லி அவளை அனுப்புறாரு ஐயா. அப்ப அவருடைய காரியம் என்னன்னு சொல்லி பாக்குற வழியிலே அந்த இடத்துல ஐயா புறஜாதிகள் ஆண்டவரை வந்து சந்திக்கிற இது வருது ஐயா. இப்ப அந்த ஆண்டவர் வந்து பாருங்க நீங்க வேதம் சொல்லுறது வந்து நீங்க அது சொல்லப்படும் அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. மத்தேயில வரும் நினைக்கிறேன் அந்த வசனம் சொல்லப்படுது. நான் என்ன இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் வந்த ஆண்டவரே சொல்றாரு வந்து. ஆனா அதுக்கு பிறகுதான் இந்த காரியம். அப்பதான் சீசர்கள் சொல்றாங்க இவ்வளவு தொந்தரப்படுத்தி கொண்டிருக்கிறார் இவ்வளவு வந்து நீங்கள் அனுப்பிடுங்கன்னு சொன்ன வேலையில தான் ஆண்டவர் சொல்றாரு ஓகே சொல்லி போட்டுதான் இந்த நாட்களை முதல் பேசாம இருந்துட்டு பேந்தான் அந்த காரியத்தை அவள் ரெண்டாந்தரம் கேட்கிற வழியில சொல்றாள். சபிக்கப்பட்டவள் தான் அந்த இதுல வந்து அவள் இதுன்ற சரியா நான் சொல்றேன். பாதையில பிள்ளை என்பது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது சொன்ன நான் ஒத்துக்கொள்றேன். இப்ப என்னுடைய கேள்வி கானான் சபிக்கப்பட்டவன் இந்த வேதத்தில் இருக்கு. கானான் அவனுடைய பேர் சபிக்கப்பட்டவன். அது அவனுடைய பேரு தான் சொன்ன அவனுடைய பரம்பரையை சொல்ல இல்லை. நான் சொல்றது ஐயா அவன் பேரை சொன்னது சரி ஐயா. ஆனா அதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு சந்ததி வருதானே ஐயா. கானானியர் ஒரு சந்ததி வருதானே ஐயா. அப்படின்னா வேதத்துல வராது. இன்றைக்கு வேதத்துல எத்தனை இடத்துல வந்து கானானிய சந்ததி கானானுக்கும் வித்தியாசம் இருக்கு. வேதத்துல இல்ல கானான் சபிக்கப்பட்டான் தான் இருக்கு ஐயா. கானான் சபிக்கப்பட்டான் என்று சொல்லி சொன்னா என்னத்துக்காக கானானிய இஸ்ரீக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யவில்லை முதல் என்ற கேள்விக்கு மறுபடியும் சொல்லுங்க. அவர் சொல்றது அந்த நாய்க்குட்டின்னு சொன்னா பிரஜாதிகளுக்கு நான் இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் பிரஜாதிகளுக்கு இல்ல. அப்ப அப்படியான்னு சொல்லி சொன்னா அவருடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னால ஐயா அவர்கள் இந்த நாட்கள் ஒரு சபிக்கப்பட்ட இனத்திலிருந்து வந்தபடியே தான் கானானிய இஸ்ரீ என்று. அல்லாட்டி அந்த இடத்துல கானானிய இஸ்ரீ என்று சொல்ல வேண்டிய வார்த்தை வர வேண்டிய அவசியம் இல்லையா. ஒரு ஸ்திரீ என்று போட்டிருக்கலாம் தானே. ஏன் கானானிய இஸ்ரீ? அவள் கானான் என்ற தேசத்திலிருந்து வந்தபடியினால்தான் அந்த கானானிய இஸ்ரீ. அந்த கானான் போய் சேர்ந்த தேசம் தான் கானான் என்று சொல்லி சொல்லப்படுது ஐயா. அதுதான் வேத அடிப்படை. அப்ப வேதத்துல வந்து சரித்திர ஆதாரத்தோட தானே அந்த காரியங்கள் சொல்லப்படுது இல்லையா. ஒரு காரியம் சும்மா இதண்டு வராது. அதான் நீங்க சொல்லப்படுது பாருங்கள். அங்க வேதம் சொல்லுது பாருங்க. நியாயாதிபதியில வந்து ஆசேரியரின் தேசத்திலே குடியிருக்கிற கானானியர் நடுவிலே குடியிருந்தார்கள், அவர்களை துரத்தி விடவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி இஸ்ரவேல் புத்திரர்கள் கானானியர் எத்தியர் எபோரியர் பெரிசியர் எபிரியர் நடுவிலே குடியிருந்தார்கள். அப்ப இவர்கள் அங்க திரத்தி விட இல்லையா கலந்துதான் அந்த இடத்துல இருந்தார்கள். கலந்து நோவாவின் காலத்துல பிரிஞ்சு வந்த சனங்கள் ஐயா. எந்த கேள்வி என்னன்னா கானான் சபிக்கப்பட்டவன் சொன்னால் அது அவனுடைய பெயர். அது கிடக்கணும் பேர் கிடக்கணும். அது அவனுடைய பெயர் இருந்தா வந்து அவர் சந்ததி வருந்தானே. இப்ப ஆபிரகாம் சபிக்கப்பட்டன்னு சொன்னா ஆபிரகாமுக்கு சந்ததி இல்லை. இன்றைக்கு நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி தானே. ஏன் அப்ப ஆபிரகாம நாங்கள் சந்ததி என்று சொல்லணும். நாங்கள் வேற சந்ததின்னு சொல்லலாம் தானே ஐயா. அடிப்படையே நாங்க பாப்பமா இருந்தால் நாங்க வேற சந்ததின்னு சொல்லலாம் தானே. என்னதுக்கான ஆபிரகாம் சந்ததின்னு சொல்றோம். அதே மாதிரி தானே ஐயா இந்த வேத அடிப்படையில் எழுதுகளை வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்ததி இருக்கு. நோவாவுக்கு ஒரு சந்ததி இருக்கு. அந்த நோவாவுடைய பிள்ளைகள் வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்ததி இருக்குது. ஆதாமுக்கு சந்ததி இருக்குது. காயின் ஆபேல் என்று சொல்லி பார்க்கல வந்து அங்க என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னா ஆபேல் செத்து போனான். அதுக்கு பிறகு காயினுடைய சந்ததி வருது ஐயா. சந்ததி வந்தான் அப்படியே வந்து சேர்த்து அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்கள் வந்து கொண்டு இருக்கு ஐயா. அப்ப அதே மாதிரி ஐயா அந்த பழைய ஏற்பாட்டுல அந்த சந்ததியை வச்சுத்தானே ஐயா பழைய ஏற்பாடு இருக்கிறாங்க இல்லையா. பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு இப்பத்த காலத்துக்கும் பிள்ளையா இப்பத்த காலத்துல அவற்ற பிள்ளைன்னு சொன்னாலே தெரியாது ஐயா. அன்றைக்கு ஏன்னு சொன்னா இன்றைக்கு சந்ததி குறிப்பிட்ட காலத்துல திசை மாறி போய் அங்கே அற்று போய் அந்த காலத்துல அப்படி இல்லையா. அந்த காலத்துல திருமணம் செய்யறது கூட
மாமன் மகள், அதாவது சகோதரன் மகள், அது மாமனாரான்னு சொல்லுவாங்க. அவருடைய மகளை தான் இந்த நாட்களில் திருமணம் செய்யறது. நான் இந்த காரியத்தை குறித்து நேற்றைய நாட்களில் கூட நான் பேசியிருந்தேன். நேற்று முந்தின நாளில் பேசியிருந்தேன். பாருங்க, அப்ப என்ன காரணம் சொன்னாலேயே அவங்க தங்கட அந்த உறவுகள் சொத்துக்கள் விட்டு போகாதபடி அந்த நாட்கள் செய்தாங்க. அப்படின்னா அந்த சந்ததி அப்படியே வளர்ந்து கொண்டு வரும். அதைத்தான் நீங்க சொல்லப்படுது. இப்ப மோவாப் என்ற ஒருவன் இருந்தவன், மோவாப் சந்ததி இருக்குதாங்க ஐயா. மோவாபியர் என்று வருது. அவன் தான் மோவாபியர். ஆரண்டு சொல்லி சொன்னால ஐயா, லோத்துவனுடைய 2 மகள்ல பிறந்த அம்மோன் புத்திரன் மோவா புத்திரர் ஐயா. சரியா ஐயா? ஆமாம் ஆமாம். அப்ப அது ஒரு சந்ததியா வருது ஐயா. அப்ப அந்த சந்ததியா வரைக்குள்ள அந்த சந்ததிக்கு என்ன காரியம் நடக்கிறது என்பதைத்தான் வேதம் எழுதுது. இப்ப கானான் சொல்லிக்குள்ள அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி அங்கே நோவாவுடைய காலத்துல சொல்லப்படுது. ஆனால் இந்த நாட்கள் அதுக்கு பின்பாக அப்படியே அவனுடைய சந்ததி அப்படியே போகுது, அப்படி வளர்ந்து கொண்டு போகுது. அந்த சந்ததி அப்படியே காரியங்கள் நடந்து கொண்டு போகுது ஒழிய, ஆனா அவர்கள் சாபத்துக்கிட நாட்களை தான் வாழ்ந்து கொண்டு வர்றார்கள் ஐயா. ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்க, போய் அந்த இஸ்ரவேல் தேசத்துல முந்திருந்த இஸ்ரவேல் தேசம், அதாவது அந்த நாட்கள்ல இருந்த பலஸ்தீனா, அந்த நாட்கள் இப்ப அதுக்கு முதல் இருந்த பலஸ்தீனா தேசத்திலவே குடியேறாங்க. அந்த நாட்கள் அதான் இஸ்ரவேலுக்குரிய பெரிய தேசமாக அந்த நாட்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா இருந்தது. அதுல இருந்துதான் ஐயா கடைசியாக என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னால், பிரிஞ்சு வேற காரியங்கள் அந்த இஸ்ரவேல் 2 தரம் விடப்பட்டு பிடிபட்டோம்னா ஆக்கெல்லாம் மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணி அப்படியே போய்க்குள்ள சந்ததி கலக்கப்படுது. ஆனா அதுக்கு முதலே இங்க வேதம் சொல்லுது, கானானியர் இஸ்ரவேல் தேசத்தின் நடுவிலே இந்த நாட்கள் அவர்களோடு குடியிருந்தார்கள். அந்த இஸ்ரவேல் தேசத்துல இருந்தவர் யாருன்னு சொன்னால், எத்தியர் இருந்திருக்கிறார்கள், எமோரியர் இருந்திருக்கிறார்கள், பெருசியர் இருந்திருக்கிறார்கள், எபூசியர் இருந்திருக்கிறார்கள், எபிரியர் இவர்கள் நடுவிலே குடியிருக்கிற வழியில தான் கர்த்தர் சொன்னார், இந்த நாட்களை இந்த தேச ஜனங்களை நான் திரட்டி உங்களுக்கு, அதாவது யூத இனத்துக்கு இந்த தேசத்தை தருவேன்னு சொல்லி. அப்ப அதுக்கு பிரதான ஆண்டவர் அவர்களை திரட்டி போட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்திருக்கிறார் ஐயா. இதான் சரித்திரம் ஐயா. யோசிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். நீங்க வடையாக்களுங்க. ஏன்னா இதான் சரித்திரத்தை நாங்க வேதம் வாசிக்கலையா, வேதம் சும்மா நாங்கள் பார்த்து வாசி சொல்லலாது, சரித்திர அடிப்படையில நான் பார்க்கணும். இப்ப நாங்க இந்த மாதிரி அந்த சரித்திரம் எப்படி சொல்லுது, எங்க இருந்து அந்த ஆணி வேர் வருதுன்றதான் நாங்க பார்க்கணும். இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு இப்ப நம்முடைய குடும்பத்துல பார்க்கல, இப்ப உங்களோட குடும்பத்துல எடுத்து பாருங்க ஐயா, யாராவது சௌரங்களை பார்த்து ஓகே இன்னாற்ற மகன் சொல்லி சொன்னால் அந்த அடியை பார்ப்பாங்க. இவர் எங்க இருந்து வந்தவர் என்ன மாதிரி சொல்லி பார்ப்பாங்க. அந்த நாட்கள் திருமணம் செய்யற அப்படித்தானே ஐயா, அவர் சொந்தக்காரராக அவன் அடியில பார்த்து செய்து வைக்கிறேன். இப்ப அப்படி இல்லையே, இப்ப சந்ததியும் இல்லை, ஒன்றும் இல்லையா. இப்ப நான் சொல்றேன், கானானிய தேசத்து கானான் சபிக்கப்பட்டவன்டா ஓகே, நீங்க சொல்ற எனக்கு ஒத்துக்கொள்றேன். கானானிய இனத்தை சேர்ந்த கானான் சபிக்கப்பட்டவன்டா அது ஓகே, நீங்க சொல்ற விட முழுக்க நான் ஒத்துக்கொள்றேன். வேதாகமத்திலே கானான் சபிக்கப்பட்டவன் தான் இருக்கு. அதுல இருந்தான் துவங்குது ஐயா அந்த காரியம். அந்த இடத்துல கானான் சபிக்கப்பட்டவன் என்ற இடத்துல தான் துவங்குது ஐயா. அதுக்கு பிறகு அவன் சந்ததி பெருகி கொண்டு வரையில. அப்ப அந்த சந்ததி என்ன, ஆற்ற சந்ததி கானானியர் சந்ததி, மற்ற சந்ததி எமோரியர்ல வருகிற எமோரியர் சந்ததி, பெருசியர்ல வருகிற பெருசியர் சந்ததி, இப்படியா சந்ததியா இந்த நாட்களை பெருகி கொண்டு பாருங்க. இந்த நீங்க எடுத்து பாருங்க ஐயா, இந்த பழைய இதுல அது யாருன்னு சொன்னா, யாக்கோபனுடைய 12 கோத்திரத்துல இருந்தா அந்த கோத்திரங்கள் பிரிஞ்சு போய் வேற வழிக்குள்ள போகுது ஐயா. அதுல யூதா கோத்திரம் ஒன்றுதான் இந்த நாட்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஆண்டவருக்கு வழியை ஏற்படுத்தி அவங்க ஆண்டவருக்கு, அப்பதான் யூதர் என்ற இனத்துக்குள்ள வராங்க. மற்றெல்லாம் வித்தியாசமான கோத்திரத்துக்கு போறாங்க. இப்போ ஒவ்வொரு கோத்திரங்க பாருங்க, நீங்க வேதத்துல எடுத்து பாருங்க ஐயா, சரித்திரத்தில் எடுத்து பாருங்க, இவங்க எல்லாம் குடியேறினதுன்னு சொல்லி சொன்னால், ஈராக் தேசத்துல குடியேறினாங்க. அது மட்டுமல்ல, பிளாக் சீ இருக்குல்ல, கருங்கடல் ஓரத்துல குடியேறிக்கிறாங்க. அப்ப கருங்கடல் எங்க வருதுன்னு சொல்லி சொன்னால், ரஷ்யாவுக்கு ஒரு பகுதியில இப்ப வருது. அதுக்கு பிறகுதான் இந்த மாகோ தேகோன்னு சொல்லப்படுற இந்த இனம் ரஷ்யாவுக்குள்ள போய் இந்த நாட்களை அந்த அவங்களோட இனத்துக்குள்ள இந்த நாட்களை கலக்குறாங்க. அப்படியே கலந்தா அந்த யூரோப்புக்குள்ள இந்த நாட்கள் இந்த காரியங்கள் நடக்க ஐயா. இன்னொரு பகுதி பார்க்கிறவங்க அப்ப கொஞ்சம் அப்படியே போய் அங்க துருக்கின்ற தொங்கல்ல போய் இந்த நாட்கள் என்ன செய்றாங்க, ஆசியாவுக்குள்ள வராங்க. இப்படிதான் இந்த இவங்களோட சந்ததி இந்த நாட்களை பெருகி கொண்டு போறத பார்க்கக்கூடிய இருக்கு ஐயா. நான் சொல்ற சரியா? வேதத்துல கானானியன், கானானியர், கானான் தேசம் 3 காரியம் இருக்கு. கானானியன் மத்தேயு 10:14 இருக்கு. கானானியர் ஆதியாகமம் 10:18 இருக்கு. கானான் அது ஒரு மனுஷனை குறிக்கிற காரியம். பாருங்க, கானான் காமுடைய 4ஆம் குமாரன் ஆதியாகமம் 10:6 சொல்லுது. அது ஒரு மனுஷன். சொல்லுங்க. கானான் ஆதியாகமம் 10:6 போறோம். ஆதியாகமம் 10:6 வர ஒரு நிமிஷம்.
காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். ஓ கானான் சரிதான் நீங்க சொல்ற சரியோ, அதை ஒத்துக்கொள்றேன் நான். இப்ப சபிக்கப்பட்டவன் இப்ப கானானியனுக்கும் கானானுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஐயா? கானான் தனிப்பட்ட மனுஷன் ஐயா. இல்ல, இப்ப மகேந்திரம் கானானியன். சொல்ற ஐயா, அதான் மகேந்திரம் சொல்ற ஐயா உங்களோட பேர் ஐயா. சரியா ஐயா? நான் சொல்றேன் இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள். சரியா ஐயா? மகேந்திரம் சொல்ற உங்களோட பேர் ஐயா. இப்ப வந்து அதாவது உங்களோட குடும்பத்தை என்ன சொல்லுவாங்க? மகேந்திர அவர்கிட்ட ஃபேமிலி என்ற மாதிரி தான். அப்ப அதை சொல்லி ஒரு சந்ததிய குறிப்பா சொல்றதான் அந்த காரியங்கள் ஐயா. அதே விதமா கானானியர் என்று சொல்லப்படுகிறது ஒரு கூட்ட ஜனத்தை தான் அந்த இடத்துல குறிக்குது ஐயா. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இங்கிலீஷ் பைபிள பாத்தீங்கன்னா தெளிவா விளங்கும் ஐயா. இல்ல இருக்கு ஐயா. கானானியரை பற்றி என்ன சொல்லு? ஒரு குறித்த இடத்தில் குடியிருந்த கானானிய கோத்திரத்தார். அது கோத்திரம் சொல்லப்படுது அதுல. சரிதானே ஐயா? கானான் தேசத்தில் இருந்த ஜனங்கள் இஸ்ரேல் அல்லாதவர்களும் இப்பெயர் கொடுக்கப்பட்டது கானானியர் பாசை எபிரேய பாசைக்கு ஒத்திருந்தது. சரிதானே ஐயா? வருந்தானே கானன்ற பாச என்னன்னு சொல்லி சொன்னாரு, ஆற்ற கோத்திரங்களா அவங்க. இப்ப ஆபிரகாம் என்ன பாசையை பேசினார்? அது பாருங்கள், அது வேளையில பாருங்கள் இந்த நாட்கள்ல ஆபிரகாமோட ஆண்டவர் எப்படி பேசினார், அவர் எப்படி பேசினார். நோவாவுடைய காரியங்கள் எப்படியா இருக்குது, நோவாவோட ஆண்டவர் எப்படி பேசினார். அந்த நாட்கள் என்ன தமிழ்ல இருந்தது இல்லையே. அந்த நாட்டுல என்னென்ன பாசை இருந்தது பாருங்கள். அப்ப அந்த எபிரேய பாசை என்று சொல்லப்படுறது ஆண்டவர் பேசின ஆண்டவருடைய பாசை என்ன சொல்றேன்னு சொன்னால் அந்த அரமிக். அந்த அரமிக் பாசையிலே அரமிக் பாசை கையா எழுத்து வடிவம் இல்லைன்றதுக்காண்டு தான் இந்த நாட்கள் என்ன செய்யறாது, பேச்சு தான் மட்டும். அதனாலதான் அந்த பேசுற பேச்சை எபிரேய பாசைகளை கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து எழுத்து வடிவத்தில் இந்த நாட்கள் உருவாங்க. அப்ப அங்க சொல்லப்படுது ஐயா எபிரேயருடைய கடவுள். அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அராமிக் சொன்னா அப்ப அராமிக்குடைய கடவுளா? அராமிக் பாசையை பேசினவர் இல்ல, எபிரேயருடைய கடவுள் என்று சொல்லி அங்க பழைய ஏற்பாடுல யாத்ராமத்துல ஆண்டவர் சொல்றாரு எபிரேயருடைய தேவன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுறதை பார்க்கிறோம். என்னன்னு சொல்லி சொன்னால் எழுத்து வடிவுள்ள. அதனாலதான் 10 கற்பனை எழுதுறதற்கு தேவன் அந்த எழுத்து வடிவை உருவாக்கினார் ஐயா. அப்ப அந்த எழுத்து வடிவில மூலமா இதுதான் இந்த கற்பனை பலகைன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சட்டத்திட்டத்தை கொடுத்தாரு ஐயா. அப்ப அதே மாதிரி தானே ஐயா இந்த கானானியர் என்று சொல்லிக்கல ஒரு தனிப்பட்ட முறையையும் தனிப்பட்ட ஒரு ஆளையும் குறிக்கிறது. அதே வேளையில ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையும் அந்த இடத்துல குறிக்கிறத பாக்குறோம். அதாவது ஒருமா பன்மை என்ற ரீதியில வருது ஐயா. அப்ப அதைத்தான் இந்த வேதம் தெளிவாளி இருக்கு. பிறகு அந்த அவளுக்கு தேசத்துல அவர்கள் பருகி பெய்யணும்னு கானானியர்கள் என்று சொல்லி அந்த இதுல அந்த பெருகி கொண்டு வர கூட்டமாக அந்த நாட்கள் இருக்குது. இப்ப இல்ல இப்ப ஸ்ரீலங்கால இருக்கிற பாருங்கள், சிங்கள ஜனங்களுக்கு சிங்களவர் என்றுதான் சொல்லுவாங்களுடைய சிங்களம் என்று சொல்ல மாட்டாங்க. சரியா ஐயா? ஒரு மனுஷனை சொல்லுவாங்க, ஓகே இவர் சிங்களர் என்று தான் சொல்லுவாங்க ஒரு சொல்லிக்கல. அப்ப எனக்கு கூட்டமா இருக்கிற ஜனங்கள் ஓகே தமிழர்கள் என்றுதான் சொல்லப்படும். தமிழர் என்று சொல்லிச்சுன்னா ஒரு ஆண்டை குறிக்குது. 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கோ. 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஐயா என்ன சொல்லுது? வாசியுங்கோ. வாசிக்கிறோம். சோ 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்துல பார்க்கிற வேளையில சொல்லப்படுது, காமின் குமாரர் கூஷ், மிஸ்ராம், பூத், கானான் என்பவர்கள். சரிதானே? சரியா ஐயா? மகேந்திரம் ஐயா? ஓகே கானான் என்பவர்கள். அதான் ஐயா கானான் என்பவர். அது சரிதானே ஐயா? இது ஆதிகாமத்திலே வருதானே ஐயா? இப்ப அவங்களோட பேர் பட்டியல் எல்லாம் இதுல 4ஆம் எழுதுறதுன்னு பேர் பட்டியலா வர்றதுக்காக. இப்ப பாருங்க ஐயா, இப்ப 8வது வசனம் சொல்லுது காம், அதாவது நோவாவுடைய புத்திரனா காம், யாபேத், மற்றது என்ன பேர்? கூஷ். என்ன பேர் பாருங்க? காம், கானான் சபிக்கப்பட்டவன்னு சொல்ற வழி இருக்கு. ஓமையா, அதைத்தான் நான் சொல்றேன். அந்த அதெல்லாம் அந்த இடத்துல புதிய ஏற்பாட்டுல வருகிற வழியில அந்த கானான் இனத்தை சேர்ந்த அந்த இஸ்ரி தான் ஆண்டவரிடத்துல சந்திக்கிறார். அந்த வாக்குத்தத்தமா அந்த வசனத்தை சொல்லப்பட்ட காரியம் அந்த இடத்துல சொல்லப்பட்ட வழியில அவருடைய ஆண்டவற்ற காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், இவள் இப்படியான சந்ததியிலிருந்து வந்த நிமித்தம் ஆண்டவர் புறக்கணிக்க இல்லை. ஆனால் இந்த நாட்கள் அவருடைய விசுவாசத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகவும்
அதே வேளையில புறஜாதிகளையும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை அறிஞ்சு கொள்வதற்காக தான் அந்த வார்த்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டது. அப்ப பாருங்க அந்த இடத்துல சொல்றாங்க, அப்ப சீசர் சொல்றாங்க, ஏன் ஆண்டவரே அவளை அனுப்பிவிடுங்க, அவள் நமக்கு தொந்தரவு கொடுத்து நிற்கிறாங்க. புறஜாதியா இருக்கிறவங்க வந்து ஆண்டவரிடத்துல கேட்கிற, ஆண்டவரே ரட்சிப்பு தாருங்கன்ற விதமாக அந்த நாட்கள் அவள் இந்த நாட்கள் ஆண்டவர் பின்னால போறா, எனக்கு சோம்பன் என்னுடைய பிள்ளை கெடுது. அப்பா நான் ஆண்டவர் இந்த நாட்கள் அந்த காரியத்தை அப்படியே இந்த நாட்களை பேசாம இருந்துட்டு கடைசியா அவளுடைய விசுவாசத்தை பத்திரம் அந்த வார்த்தை சொல்றாரு ஐயா. சரியா நான் சொல்றது? ஓகே, சரி சரி. சொல்றீங்களா? ஆனா கானான் ஐயா ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஐயா. கானானியர்கள் என்றா குரூப் ஆஃப் பீப்புள், சிங்கிள் மேன். மற்றது வந்து குரூப் ஆஃப் பீப்புள், மற்றது வந்து ஒரு தேசத்துல இருக்கிறவர்கள் வந்து இப்ப வருங்க வந்து மாகோன்னு சொல்ற தேசம் வந்து மொஸ்கோவை தான் குறிக்கிறது ஐயா. அருமையா பாருங்க. அப்படின்னு சொன்னால் அந்த மொஸ்கோவில் இருக்கிற ஜனங்களை பார்த்து மாகோ ஜனங்கள் என்று நாங்கள் சொல்லிடாது. என்னன்னு சொல்லி சொன்னா அவங்க இப்ப மொஸ்கோலுக்கா இப்ப அவங்க வந்து ரஷ்யன் தான் இன்றைக்கு சொல்லக்கூடியதா இருக்கு ஐயா. ஏன்னா அவங்களோட பாசை என்ன பேசுறாங்க, ரஷ்யன் பாசை. ஆனால் அவர்கள் இந்த நாட்களில் எத்தனை இனங்கள் இப்ப சேர்ந்து இருக்கிறாங்க, இத்தனை வித்தியாசம் இடங்கள்ல போய் திருமணங்களை செய்து வித்தியாசமாக இருக்கிறாங்க. ஜெர்மனியும் அப்படித்தான், இலங்கையும் அப்படித்தான், இப்படி ஒவ்வொரு இடங்கள்ல. அப்ப இலங்கையில யாழ்ப்பாணத்து பக்கத்துல போனா என்ன சொல்லும், தமிழர்கள் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு. ஆனா இன்றைய பாக்குறவங்களே தமிழர் என்று சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா இன்றைக்கு எல்லா இடத்துலயும் அவங்க திருமணம் செய்து எல்லா காரணமும் போய் அங்க இருக்கிறாங்க. சரியா ஐயா நான் சொல்றது? ஓகே ஓகே சரியா ஐயா? ஓகே ஓகே. இப்ப பாருங்க, இதைத்தானே ஐயா இந்த யாத்ராமத்துல கூட ஆண்டவர் சொல்லுறார் வந்து எப்படி என்றா பாருங்க, நான் உங்களை எகிப்திலே சிறுமைப்படுத்தி நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், எத்தியர், எமோரியர், பெருவியர் இருக்கிற தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி சொன்னார். அப்ப ஆண்டவர் அங்க கொண்டு போவேன் என்று சொன்னால் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், இவ்வளவு தேசத்து ஜனங்களையும் ஆண்டவர் வெளியால அனுப்பணும். அப்ப அனுப்பணும் சொன்னா கட்டாயம் அனுப்ப. அப்ப அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னால் கடைசியா அந்த நாட்களை பாக்குறவழில அந்த ஜனங்களை அவர்களை வெளியால் அனுப்பி போட்டுதான் யூத ஜனங்களுக்கு அந்த இடத்துல சொல்றாரு. அதாவது ஆண்டவரால தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான் ஐயா யூதா கோத்திரம். அந்த கோத்திரம், அப்ப அந்த கோத்திரம் பாருங்க நீங்க பாப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்க வரினம்னு சொன்னா எகிப்து தான் திரும்ப வரினம் ஐயா. எகிப்துல வந்து எகிப்துல இருந்து அதாவது யோசேப்புடைய காலத்துக்கு பின்பாக திரும்பி போயினோம் ஐயா. எங்க பழையபடி பழைய இடத்துக்கு. ஏனென்றால் முதல் எந்த இடத்துல இருந்து வந்தவர் யாரு, யாக்கோபு இருந்து போன இடம் வந்து இந்த இடம் தான் ஐயா. இந்த பாலந்தேனும் ஓடுற இடத்துல இருந்து எங்க போனவர், எகிப்துக்கு போனவர். ஏன்னா பஞ்சம் வந்ததுக்கு பிறகு அந்த நாட்கள்ல வந்து அதானே நான் நேற்று நாட்கள்ல கூட அந்த காரியத்தை பார்த்தேன் இந்த நாட்கள். அப்ப அங்க போன பிறகு எகிப்துல கொண்டு போய் அவர் ஆண்டவர் போஷிச்சு மறுபடியுமா அந்த விட்டு போன தேசத்துக்கு அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு வர. இப்ப யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணது ஐயா? ஆபிரகாமுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. ஆனா அது இவ்வளவு காலம், இந்த 430 வருஷத்துக்கு பிறகு அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்யற, மறுபடியுமா ரினியூ பண்ணி இந்த நாட்களை அவர்களை மறுபடியும் அந்த இடத்துக்கு கொண்டு வரதான் இந்த சொல்லப்படுற அந்த அந்த யாத்திரை. கேள்வி சொல்லுங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 15:21. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணம் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அப்ப அந்த திசைகள் இருந்த கானானிய ஸ்திரீ அப்ப தீரோன் பட்டணத்துல இருந்திருக்கிறார். ஓம் ஐயா, சரிதானே ஐயா. இதெல்லாம் எங்க வருது? இதெல்லாம் கிட்ட அது கிட்டதானே வருது ஐயா, கன தூரம் இல்லையே. இப்ப பாருங்க, சீரு எங்க வருகிறது ஐயா, சீதோன் எங்க இருக்கு ஐயா, சீதோன் பட்டணம் எல்லாம் சீதோன் பட்டணம் எல்லாம் இதுக்குலாம் ஐயா கிட்ட தானே வருது ஐயா. ஓகே, நான் சொல்றேன் விளங்குதா ஐயா? இப்ப எனக்கு அப்செட் ஆ போச்சு, அதான் கேட்டேன். நோ இது அப்செட் இல்ல ஐயா, டேக் இட் ஈஸி. இதெல்லாம் சிம்பிள் ஐயா. என்னண்டால ஐயா, இப்ப பாருங்க இன்றைக்கு இருக்கிற துருக்கி தேசம் இருக்குல்ல ஐயா, மகேந்திரம் ஐயா, விளங்குது ஐயா நீங்க சொல்ற துருக்கி தேசம். நீங்க போனீங்க துருக்கி தேசத்துல வந்து முந்தி ஒரு காலத்துல வந்து நீங்க பாப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவற்ற காரியம் இருந்தது. ஆனா இன்றைக்கு பாக்குற வழியில வேற ஆட்கள் வேற ஜனங்கள் குடியேறி இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல பாருங்கள், அந்த நாட்கள் இந்த 7 சபைகள் கூட அந்த 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 சொல்லப்பட்ட அந்த இடத்துல அந்த காணப்பட்டது. சரியா ஐயா? ஓமே, அந்த 7 சபையை நான் போய் பார்த்தா தானே, துருக்கி போய் பார்த்தனா தானே ஐயா. அது எவ்வளவு தூரத்துல இருக்கு? துருக்கி டவுன்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு சொல்லுங்க. 20 நிமிஷம் பாருங்க. அப்ப அப்படி என்ன அவங்க வேற பாஷை பேசுறாங்களா? அவங்கள அந்த இடத்துல எப்படி இருக்க வெவ்வேறு பாஷையில் இப்ப அதே மாதிரி தானையா இந்த இவங்க இந்த ஜனங்கள் வந்து அந்த நாட்கள்ல வந்து பாப்பீங்கன்னு சொல்லி சொன்னால்
இவங்க வந்து ஆதிகாமத்துல வந்து நீங்க பாருங்க இந்த நாட்கள் இவங்க வந்து பாசைகள் ஒரே பாசையா இருந்தபடினா ஒரு இடத்துல குடியிருந்தாங்க. பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க. அது எங்க சொன்னால் எங்க ஈராக்ல கட்டினாங்க அந்த பாபேல் கோபுரத்தை. பாபேல் கோபுரத்தை கட்டினோடனே ஆண்டவர் பார்த்தா சிதறடிக்கணும். சிதறடிக்கப்பட்டவங்க தான் இவங்க வெளிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போனாங்க. போனது பிரதானையா அங்க என்ன நடக்குன்னு சொல்லிச்சுன்னா பாருங்களேன், இவங்க அந்த 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 சந்ததி சந்ததியா அப்படியே போறாங்க. அப்ப அந்த கானாவுடைய சந்தை சபிக்கப்பட்ட சந்தை ஒரு இடத்துக்கு போறாங்க, எபூசியர் ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்படியே குடியா இருந்துதான் காரியங்களை செய்கிறாங்க ஐயா. நீங்க சொல்றத நான் ஒத்துக்கொள்றேன். நான் இல்லைன்னு சொல்லல. என்னுடைய கேள்வி, கானான் சபிக்கப்பட்டவன் என்றது அவன் பேரா அல்லது ஊரா? அதான் இந்த பிரச்சனை. இல்ல அவன் பேர் ஐயா. கானான் என்ற மகன், அதாவது யாரு நோவாவினுடைய மகனாகிய கானான் இந்த நாட்கள் அவன் நோவாவுடைய மகன் வந்து சபிக்கப்பட்டவன். ஏன்னா அவன் இந்த நோவா திராட்சரசத்தை குடிச்சிட்டு இருந்த வழியில அந்த வஸ்திரம் விளைகின்றதுல அவன் பார்க்காம போய் சௌரங்களுக்கு சொன்ன நிமித்தம் தான் இந்த நாட்களை தேவன் சபிக்கிறார். அந்த இனம், அந்த அவன் ஒரு மகன், அந்த சந்ததி சபிக்க, அந்த சாபம் வந்து வேதம் சொல்றபடியே சந்ததியாக 7 தலைமுறைக்கு வரும் சொல்லி அந்த சந்ததிகள் அப்படியே வந்து கொண்டிருக்கு சாபத்து விடாக. அந்த சந்ததியில வார ஜனங்கள் எல்லாம் அப்ப கானானியர் என்று சொல்லிக்க வந்து அந்த சந்ததியை தானையா பார்ப்பாங்க. இப்ப வந்து அதாவது யூத ஜனங்கள் சொல்லிக்க யாரை பார்ப்பாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை தான் பார்ப்பாங்களே அவங்க யூத ஜனங்கள் சொல்லி. அதே மாதிரி தானையா ஒரு காரியம் என்ன இந்த கோத்திரங்கள் அந்த கோத்திரங்கள் அந்த ஒவ்வொரு கோத்திரங்கள் இருக்கு தானே. அப்ப அந்த கோத்திரங்களை பார்க்கலாம், அந்த கோத்திரங்களோட பேர் வரைக்கும் இந்த சந்ததி சொல்லி பாருங்க. இன்றைக்கு கூட இருக்க அந்த காரியங்கள் சில பேருடைய பேர்கள்ல பாருங்க, அந்த பேர்ல வந்து ஐயா ஒரே பேர் தான் இந்த நாட்களை பரம்பரையா வந்து ஒன்று இருக்கும். அவங்க ஒரு கோத்திர தாக்கலை. ஓகே ஓகே சரியா ஐயா, விளங்குதா இப்ப கொஞ்சம்? குட் நல்ல விளக்கம். நல்லது ஐயா கத்திரி சோத்திரம். ஆமே, அடுத்த கேள்விக்கு வாங்க. கேளுங்க. நல்ல விட. என்றால் நானும் பல சரித்திர புத்தகங்கள் அதை பார்த்து யோசிச்சு எனக்கு விட கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்னா உங்களுடைய தியான பகுதி ஒவ்வொரு நாளும் நான் கேட்டு தியான பகுதியை தான் நான் மற்ற பிறதான் ஜோம் பண்றேன். தியான பகுதி எனக்கு மிகவும் ஒரு ஆச்சரியமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த கேள்வி, வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ணது யார்? யோவான் ஸ்நானன். ஐயா, வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ணினது யார்? யோவான் ஸ்நானகன். பரிசுத்தவானாகிய யோவான் ஸ்நானகன். பொருங்கோ. என்ன கேள்வி? வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ணது யார்? சொல்லுங்க. மிஸ்டர் யோவான் ஸ்நானன் ஐயா, திரு யோவான் ஸ்நானன். தவறான விடை. அது புதிய டெக்னிக்கோட வருவன் கொஞ்சம் பொருங்க. கத்தருக்கு வழிகாட்டியா இருந்த யோவான் ஸ்நானன். சரியா ஐயா? வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ணது யார்? இதுதான் இந்த கேள்வி. பிரசங்கம் பண்ணினது யோவான் ஸ்நானன். அங்க ஜனல் சொல்றாங்க, மறுபடியும் அதுக்கு கேளுங்க என்னண்டு. வேதம் என்ன விட சொல்லுது? நான் உங்களோட விடைய நான் கேட்கல. சொல்லுங்க ஐயா. யோவான். யோவான். யோவான் போடலையா? யோவான் ஸ்நானன் போட்டிருக்கையா? வனாந்திரத்தில் போஜனம் கொடுத்தவர்கள் யார் யார்? வனாந்திரத்தில் போஜனம் கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க. வனாந்திரத்திலே போஜனம் கொடுத்தவர்கள் யார் யார்? போஜனம் கொடுத்தவர்களா? வனாந்திரத்தை சாப்பாடு அந்த வனாந்திரத்துல எங்கய்யா சாப்பாடு இருக்குது?
கர்த்தர் கொடுத்தார் மோசே ஊடாக மன்னாவை. அது மன்னா மன்னா இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தார். ஆனா அவர் இவர் பொம்பளை பேர் இல்ல சொல்றாரு ஐயா. கேட்ட கேள்விக்குள்ள விளங்கல. அவரை பொம்பளை பேர் இல்ல வனாந்திரத்திலே போஜனம் கொடுத்தவர்கள் யார் யார்? போஜனம் கொடுத்தாங்கன்னா நான் நினைக்கிறேன் நீங்க கேட்கிற கேள்வியை பார்த்தால் ஆரியன்னா இப்ப நம்ம ஊர்ல வந்து இடியப்பம் வச்சு விற்கிறாங்களா பார்த்தா சொல்லணும். வனாந்திரத்திலே போஜனம் கொடுத்தவர்கள் யார் யார்? நீதிமொழிகள். அபிகாயில். இல்லை, அபிகால் அது தாவீதுக்கு மேக்கப் பண்ணல கொண்டு போனோம் சாப்பாடு. என்ன கேள்வி? பேர் என்ன கேள்வி? வந்துட்டார், மறுபடியும் சொல்ல போறாரு. சொல்லுங்கம்மா கேள்வி. வனாந்திரத்தில் போஜனம் கொடுத்தவர்கள் யார் யார்? ஒன்று இயேசு கிறிஸ்து. தவறான விடை. இயேசு கிறிஸ்து சீசர்களும் கொடுத்தவ. பொம்பளையாண்டு கேக்குறேன். அவர் பொம்பளை சொல்ற. ஓ, பொம்பளை. அதான் நான் சொன்னேன். அப்படின்னா ஊர்ல யாரும் முடிய போகிறால்தான் கொடுத்தவர்கள் யார் யார்? ஆகார். ஆகாரம் சாப்பாடு ஒண்ணு கொடுத்தது தானே. மற்றது ஏசாயா தண்ணீரலையா கொடுத்தவரையா? எலியாசா எலியாவா எலிசாவா? அது வந்து எலியாவுக்கு தேவதூதர் இல்லையா கொடுத்த ஐயா? காகம் 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 வந்து அங்க மேல அண்டங்காம அது கொடுத்து. இது எந்த கேள்வி உங்களுக்கு விளங்கல. அதான் சொல்லுங்க ஐயா. வரியா கேளுங்கோ. வனாந்திரத்தில் போஜனம் கொடுத்தவர்கள் யார் யார்? வேதம் என்ன சொல்லுது? அதான் எனக்கு வேணும். வேதம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து என்றும். சரி ஐயா. இல்லை, வேற என்ன வேணும்? அந்த சிறுவனா? சிறுவர்கள் இல்லையா? வேதம் சரியான விடை. தேவன் இயேசு. ஆமென் ஆமென். நன்றி. சரி அப்பா ஐயா 14 மத்தேயு 14 தேவன் இயேசு இதான் விட. அதான் நீங்கள் வந்து மத்தேயு 14 21 16 21 அப்படி இல்லையா ஐயா? பதினாலு 21 சொல்லப்படுது ஐயா. இஸ்ரேலும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருப்பார்கள் சொல்லப்படுது. யார் கொடுத்தது? அது இயேசு கிறிஸ்து ஐயா. தேவன் இயேசு இல்லையே ஐயா. அதுல இயேசு கிறிஸ்து இருக்க வசனம் இயேசு ஓட்டு இருக்குது. அதான் விட. நீங்கள் தேவன் இயேசு சொன்னீங்க. அதான் நான் பார்த்தேன். நான் எந்த இடத்துல அந்த பைபிள் பண்ணீங்கன்னு பார்த்து போன முடியும் வச்சிருந்தேன். தேவன் சங்கீதம் 74:14 74:14 சங்கீதம் 74:14 என்ன சொல்லுது? 74:16 சொல்றீங்க. 14 தேவரீர் முதலைகளின் தலையை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். தேவரீர் என்றெல்லாம் சொல்லப்படுது. தேவரீர் தேவன் எல்லாம் ஒன்றுதானையா? அதுல அந்த சொல்லில படைக்க முடியாது. தேவரீர் வேற, தேவன் வேற. தேவன் ஒரு கர்த்தர் ஒருவரே. சரி, அப்படின்னா கர்த்தரீர் என்றெல்லாம் நாங்க சொல்லணும். வனாந்திரத்தில் ஆராதனை செய்தவர்கள் யார்? இஸ்ரவேல் புத்திரர்கள். தவறான விடை. அப்ப ஜனட்ட கேளுங்க. ஜனட்ட சொல்றாங்க. வனாந்திரத்தில் ஆராதனை செய்தவர்கள் யார்? இஸ்ரவேல் புத்திரர்கள் தான். இல்லை, தவறான விடை. ஏதோ ஒரு சோடினை இருக்கும் அதுல. அந்த சோடினிய போட்டுதான் சொல்லணும். விட தெரியாதோ? இல்ல, வனாந்திரத்தில் ஆராதனை செய்தவர்கள் யார்? தெரியாது. சரியான விடை இஸ்ரவேலர். இஸ்ரவேலர். ஆமென்.
இந்த புத்திரன் வேண்டாம் அடிச்சனர் வேண்டாம். வேலை சரி, அடுத்த கேள்வியை கேளுங்க ஐயா. ஆ? அடுத்த கேள்வியை கேளுங்க. அடுத்த கேள்வி அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து வந்தவன் யார்? பிசாசு பிடிச்சவன். தவறான விடை. சாத்தான் பிடிச்சவன். சரியான தவறான விடை. பே பிடிச்சவன். சரியான புலியான விடை. ஒவ்வொரு பாசையில ஒரு மதத்தன் இருக்கு. ஒரு மனுஷன் திமிர்வாதக்காரன். அடிக்கடி தீரும் தண்ணீரும் விழுந்தவன் யார்? விழுந்தவன் யார் என்று சொல்லப்படுது. அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து வந்தவன் யார்? குளிக்கிறது விழுந்திருப்பான் ஐயா. அது குளிச்சு போட்டு தீயில போய் குளிராஞ்சிருப்பான். சாசு பிடித்தவன். தவறான விடை. சிம்பிள் கேள்வி ஐயா. சொல்லுங்க ஐயா, நீங்க சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். மறுபடியும் சொல்லுங்க நீங்கள். சந்திரரோகி மத்தேயு 17:15. ஆமென். சந்திரரோகி. கேள்வி வழியா கேட்கணும். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தவன் யார்? யோவான் ஸ்நானகன். யோவான் தவறான விடை. தவறான விடையோ? யோவான் தவறான விடை. யோவான் ஸ்நானகன் ஐயா. யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் தவறான விடை. அப்ப பாருங்க இயேசு கிறிஸ்து. தவறான விடை. ஐயா ஜே யோவான் ஐயா. தவறான விடை. சகரியா யோவான். பி யோவான் ஐயா. தன் வயிற்றில் வைத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தவன் யார்? அதான் பி யோவான் ஐயா. இல்லை. சிம்பிள் கேள்வி தடுமாறுறீங்க. வானதி என்ன சொன்னீங்க? யோவான் ஸ்நானகன் சொன்னான் ஐயா. பிழை. அதுவும் பிள்ளை ஐயா. பரிசுத்த யோவான். இல்ல ஐயா. சரியான விடை யோவான் நானா என்னன்னா அது சரி. நானா யோவான் ஸ்நானன் ஐயா. நீங்க என்ன சரிங்கண்டா ஐயா? நாளைக்கு டிக்கெட் எடுத்து ஊருக்கு நேசரி கிளாஸுக்கு போங்க சிலோனுக்கு. ஐயா கேட்ட கேள்விக்கு தனியா பார்த்து நீங்கள் அப்படி தமிழ் புள்ளையா சொல்றீங்களா ஐயா? தமிழை கொலை செய்யறீங்களா ஐயா? யோவான் ஸ்நானன் அதோட இருக்காட்டும். இருக்காதீங்க பசங்களை. இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தவன் யார்? பாருங்க சொல்ற. யோனா விட வேற ஒருத்தர். யோனா விட வேற ஒருத்தர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பூமியின் வயிற்றுக்கு இருந்தவர் ஐயா. அவரு 3 நாள் தான் இருந்தார். அவரு 3 நாள் தான் இருந்தார். ஜனட் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தவர் யார்? யோனா. யோனா சரியான விடையோ? யோனா அமத்தாயின் மகன் யோனா. யோனா சொன்னது சரியா? நான் கேட்கிற கேள்வி தெரியல. அது என்ன தெரியல? நீங்க தானே என்ன கேட்கிறீங்க? நீங்க தானே மறுமொழி சொல்லணும். நாங்களே ஏதோ சொல்லுங்க தெரிஞ்ச மாதிரி. மகேந்திரம் ஐயா சொல்லுங்க. ஜோனா இல்ல. அமத்தாயின் மகன் ஜோனா. தகப்பன் பேர் சொல்லித்தானே சொல்லணும்.
நீங்க சொல்லி இருக்கணும் இதுதான் விடை என்று எனக்கு எதிர்த்து நீங்க சொல்லியிருக்கோம். ஆஹா யோனா யோனா அப்படி சொல்லணும். அவனா இருக்கும் அதெல்லாம் புரியான விட. கிச்சி நாங்கள் அப்படி அவனா இருக்கும்னு சொல்லல. என்னது நாங்கள் அதான் தேப்பண்டு வேற இனிஷியல் வச்சு தான் சொன்னாங்க. கணம் பொருந்திய தேசாதிபதி ஒருவரின் பெயர் என்ன? பொருந்திய தேசாதிபதி ஏரோது. நான் அந்த கேள்வி வந்து கேட்டேன். ஏரோது. கணம் பொருந்திய தேசாதிபதி ஒருவரின் பெயர் என்ன? ஏரோது அனுப்பின ஆள் அவருக்கு என்ன பேர்? ஏரோது கால்பங்கு ஏதோர் ஏரோது ஒரு இன்னொரு ஆள்கிட்ட அனுப்பினார். அந்த பேர் என்னவோ? பீலாத்தா பிலாத்தா பிலாத்து இல்ல, ஏரோது தான். ஏரோது தான், பிலாத்து தான் ஏரோது. அவர்கிட்ட பேர் கிட்டத்தட்ட ஹொர்லிக்ஸ் கிட்ட வரும். ஓ ஏ என்ன பேரு? இன்னும் லிக்ஸ் என்று வரும் ஐயா. கொர்னேலேயுவா இல்ல சம்திங் இல்ல. வரும். பொறுங்க, ஃபீலிக்ஸ் என்ன பேர்? அவர்கிட்ட பேர் வந்து ஹொர்லிக்ஸ் இருக்கல்ல, அது கிட்டத்தட்ட அப்படித்தான் வரும். ஹார்லிக்ஸ் இல்ல. பிலிப்ஸ் அப்படியே இந்த உச்சரிப்புல வேறம்னு சொன்னான். ஃபீலிக்ஸா இல்ல 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 அவனுக்கு இன்னொரு பேர் ஐயா, ஹார்லிக்ஸோ என்னொன்றுதான் பேர். காற்பங்கு தேசாதிபதி கணம் பொருந்தின தேசாதிபதி சொல்றீங்க. ஃபேலிக்ஸ் தேசாதிபதி ஒரு- மகேந்திரம் ஐயா, சொல்லுங்க. ஃபேலிக்ஸ் ஃபெலிக்ஸ் அப்போஸ்தலர் 23:26 வருது. சரியான விடை பெலிக்ஸ். ஃபேலிக்ஸ். நான் ஹொர்லிக்ஸ் சொல்லி உங்களுக்கு விளங்கல. பிரியம் பண்ணி முடியுங்க ஐயா. அம்மா போறா. சரி ஜானட் முடிவு சேர்த்தாடுங்க அம்மா. ஆமென். அல்லேலூயா. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரன் பாலனுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், அவருடைய குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர்களை நீர் காத்து நடத்துற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. அப்படியாய் மகேந்திரம் அண்ணாவை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. நீர் ஆண்டவரே அவர்களை நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே அப்பா. உம்முடைய ஊழியத்தை செய்ய இன்னும் பலத்தை கொடுத்து இன்னும் தைரியத்தை கொடுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். லட்சியனாக்காய் ஜெபிக்கிறோம். எனவே பிள்ளைகள் சந்ததி ஆண்டவரே அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இனி நடக்க போகிற ஒவ்வொரு புரோகிராம்களையும் ஆசீர்வதித்து நடத்தும்படியா ஆண்டவரே. கேள்விவதையும் நிகழ்ச்சியே ஆண்டவரே திரும்பமாய் கேட்கும் போது ஆண்டவரே அநேகருக்கு பலனுள்ளதாய் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் கேள்விபதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த சகோதரி ஜானட் அவர்கள் மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்திலிருந்தும், சுசேதரின் மாணவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், மாலை வேளையிலும் அதிகால வேளையிலே சகோதரன் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்தும், மாலை வேளையிலே மதிய வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரன் பாலன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்தார்கள். இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் கேட்க போகிற ஒருவர் சார்பிலும் மறுவலைப்பில் கேட்க போகின்ற யூடியூப் கூட ஃபேஸ்புக் கூட ட்விட்டர் கூட கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வேதாகம கேள்விகளை கேட்கின்ற பொழுதும் பலருக்கு அதற்கான விடை தெரியத்தக்கதாக, விழிப்புணர்வு உண்டாகத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.